ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக்ல 9th லெசனான இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் குறித்து தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு லெசன் தான். பட் இந்த லெசன்ல வந்து ஒரு சில டேர்ம்ஸ்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்றைய வகுப்புல தெளிவா கொடுக்குறோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் புக்ல படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிதா இந்த லெசன் ஆனது புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியா வந்து 1947ல விடுதலை அடைந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சோ இப்ப நம்ம நாடு விடுதலை அடையும் பொழுது பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்கள்ல கூட பின்தங்கிய நிலையில தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி அறிவியல் தொழில்நுட்பம் நுட்பங்கள்ல பின்தங்கிய நிலையில இருந்ததுனால தொழில்மயமாதல் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல மிக குறைவானதாகவும் உறுதி இல்லாத ஒண்ணாகவும் தான் இருந்துச்சு. அதே காலகட்டத்துலதான் இந்த 1947, அதாவது சுதந்திரம் அடைந்த பொழுது அந்த நிலப்பிரபுக்களுடைய கைகள்ல வேளாண்மை துறையானது இருந்துச்சு. சோ அதனால உற்பத்தி திறனானது மிக குறைவாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம அன்றைய காலகட்டங்கள்ல எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி போக்குவரத்து தகவல் தொடர்பு எல்லாம் வளர்ச்சி பெற்று இருக்குல்ல. சோ அதனால போக்குவரத்து துறையிலும் தகவல் தொடர்பு துறையிலும் பின்தங்கிய நிலையில தான் இப்போ இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம கல்வியிலையும் சுகாதார வசதிகளும் கூட போதுமானதாக இல்ல. சோ இதோட சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறது இன்னும் சொல்ல போனா ஒரு கானல் நீர் மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. அதாவது சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள்னா இருக்கிற மாதிரி தோன்றும், ஆனா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அந்த ஒரு நிலைமையில இருந்துச்சு. இப்படிதான் இந்தியாவானது நம் சுதந்திரம் அடைந்த பொழுது பொருளாதாரத்திலையும் சமூக பாதுகாப்புலையும் வேளாண்மை துறையிலையும் தகவல் தொழில்நுட்ப துறையிலையும் பின்தங்கி இருந்துச்சு அப்படின்றாங்க. சோ இதுல இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அன்றைய காலகட்டத்துல மக்கள் வறுமையிலையும் வேலை வாய்ப்பும் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதன் காரணமா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுடைய வாழ்க்கை தரமும் எப்படி இருக்கு அப்படின்னா பின்தங்கிய நிலையில இருக்கு. ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ண வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம தலைவர்கள் இருந்திருக்காங்க அன்றைய காலகட்டத்துல. சோ அப்ப ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும், வந்தாதான் வந்துட்டு இந்த நாட்டை முன்னேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டம் தான் இந்த சுதந்திரத்திற்கு அப்புறம் நம்மளுடைய பொருளாதாரம் இருந்த காலகட்டம். ஓகேங்களா? சோ அதனால விடுதலைக்கு அப்புறமா பொருளாதாரத்துல பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியத்தை நம்ம உணர்ந்துட்டோம். சோ அதனால என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதுதான் இந்த லெசன்ல கொடுத்திருப்பாங்க. இதுல ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1991ல புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கொள்கைகள்ல பல மாற்றங்கள் நடந்திருக்கும். அதனால தொழில்மயமாதல் விரிவாக்கப்பட்டிருக்கும். அதனால நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரமானது முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்கும். சோ அதை பத்தி தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ விடுதலைக்கு பிந்தைய காலத்துல 1991ஆம் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது அப்படின்றாங்க. ஏன் இந்த இயரை சொல்றாங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த இயர்ல தான் வந்து அந்த புதிய பொருளாதார கொள்கை அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. சோ ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்திருந்த காலகட்டம் தான் இந்த 1990 1980 காலகட்டங்கள்லாம். சோ அப்பதான் வந்துட்டு இந்த புதிய பொருளாதார கொள்கைய இன்ட்ரடியூஸ் பண்றாங்க இந்தியால. சோ இந்த கொள்கை இந்தியால இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்தும் கொள்கைகளை அறிமுகப்படுத்தியதன் மூலம் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்தியா முற்றுப்புள்ளி வைத்தது. இந்த கொள்கைகள் தொழிற்சாலை, வணிகம், நிதி, வேளாண்மை முதலான பொருளாதாரத்தின் பல துறைகளின் பலவீனத்தையும் முட்டுக்கட்டையாக இருந்த கடுமையான தடைகளையும் மாற்றுவதையும் ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தது. அதாவது இவ்வளவு காலங்களாக நம்மளுக்கு பொருளாதார நெருக்கடிகள்ல ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த பொருளாதார வளர்ச்சியில நம்மளுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மாற்றக்கூடிய ஒன்றாகவும் தான் இந்த பொருளாதார கொள்கையானது அமைந்தது. ஓகேங்களா? அடுத்தது இந்த பொருளாதார கொள்கையுடைய முக்கிய தூண்கள் அப்படின்னு சொன்னா 3 முக்கிய தூண்கள். ஒண்ணு தாராளமயமாதல், அதாவது லிபரலைசேஷன் அப்படிம்பாங்க. அடுத்தது தனியார் மயமாதல், பிரைவேடைசேஷன். அடுத்தது உலகமயமாதல், குளோபலைசேஷன் அப்படிங்கிறது. சோ இந்த 3 வார்த்தைகளுக்கும் என்ன பொருள் அப்படிங்கறத இந்த பக்கத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட், இந்த தாராளமயமாதல் லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா
தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளிலும் நீக்குவதையோ தளர்த்துவதையோ குறிக்கும் அப்படின்றாங்க. அதாவது இன்றைய காலகட்டத்துல நம்ம ஒரு தொழில் தொடங்கணும்னா எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லை. நம்ம பாட்டுக்கு ஒரு சின்ன அளவுல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் எல்லாம் பண்றோம். ஆனா அன்றைய காலகட்டத்துல நீங்க ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னா அதற்கு உரிமம் அப்படிங்கறத ஒண்ணு வாங்கணும். அப்ப பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு ஒரு தொழிலை தொடங்குவதற்கு. அதனாலேயே பல பேர் அன்றைய காலகட்டத்துல தொழில் தொடங்காம பின்தங்கிய நிலையில இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருந்த அந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் அரசு விதித்த அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்கிறதுதான் வந்து தாராளமயமாக்கல் அப்படின்றாங்க. அதாவது அவங்க விதித்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவது அல்லது முற்றிலுமாக நீக்குவதைத்தான் தாராளமயமாக்கல் அப்படிங்கிறான். சோ உரிமங்கள், கட்டுப்பாடுகள், நெறிப்படுத்துதல் ஆகியவற்றை நீக்குதல், சலுகைகள், ஊக்கத்தொகைகள் வழங்குதல், தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்களின் அதிக பங்களிப்பு போன்றவை தாராளமயமாக்குதலின் அம்சங்கள் ஆகும். அதாவது இந்த உரிமங்கள், கட்டுப்பாடுகள், இது எல்லாத்தையுமே நெறிப்படுத்துதல், அது மட்டும் இந்த நெறிப்படுத்துதல் முறைகள் எல்லாத்தையும் நீக்கிறது. அது இல்லாம தொழில் வளர்ச்சி பெறுவதற்காக ஒரு சில சலுகைகளையும் ஊக்கத்தொகைகளையும் வழங்குவதற்காக தொழில்துறைக்கு நிதி நிறுவனங்கள் அப்படிங்கிறது தேவை. சோ அந்த நிதி நிறுவனங்களுக்கான ஒரு முக்கியத்துவம், அதோடைய பங்களிப்பு, இது எல்லாத்தையும் தான் வந்து ஒரு நோக்கமாக கொண்டுதான் இந்த தாராளமயமாக்கல் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. சிம்பிளா சொல்லணும்னா அன்றைய காலகட்டங்கள்ல பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி யாரு வேணாலும் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு அந்த தாராள மனசோட விட்டாங்க பாருங்க. அதுதான் தாராளமயமாக்கல், வேற ஒண்ணுமே இல்லை. அடுத்தது தனியார் மயமாக்கல் அப்படின்னா என்னன்னா பிரைவேடைஸ் பண்றது. அந்த காலத்துல பொறுத்த வரைக்கும் அதாவது சுதந்திரத்திற்கு அப்புறம் வந்த தொழிற்கொள்கைகள்லாம் வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட துறைகள்ல வந்து பொதுத்துறையாகத்தான் இருக்கும். அதாவது பொதுத்துறைனா கவர்மெண்ட்க்கு கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு 2, 3 துறைகளை தவிர மீதி எல்லா துறைகளையுமே பிரைவேடைஸ்ட் ஆக்குனாங்க. சோ அதை பத்தி தான் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்போ தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது என்னன்னா பொதுத்துறையுடைய நிர்வாகத்தையும் உரிமையையும் தனியாருக்கு மாற்றி தரக்கூடியதுதான் வந்து தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது. இப்ப கவர்மெண்ட்க்கு கீழே வந்து ஒரு துறை இருக்கு அப்படின்னா அந்த துறைய பணத்திற்காக அல்லது பொருள், அதாவது அதை சரியா அவங்களால பாதுகாக்க முடியல அப்படிங்கும் பொழுது அதை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் தனியார் கிட்ட அவங்க வித்தரலாம். இல்லைன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற பட்சத்திலேயே அவங்க தனியார் கிட்ட வித்தரலாம். அந்த மாதிரி அந்த நிர்வகிக்கக்கூடிய உரிமையை, நிர்வாகத்தையும் அந்த உரிமையையும் தனியாருக்கு விட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு என்னன்னா தனியார் மயமாதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அரசின் நாட்டுடைமையாக்குதல் இன்மை, அரசு முதலீடுகள் குறைப்பு, பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் துறைக்கு மாற்றி அமைத்தல் ஆகியவை தனியார் மயமாதலின் உட்கருத்து அப்படின்றாங்க. இதை நம்ம முன்னாடியே பார்த்தோம். லாஸ்ட் லெசன்லயே வந்துட்டு இந்த பேங்க பொறுத்த வரைக்கும் 50% மேல யார் ஷேர் வச்சிருக்காங்களோ அதை பொறுத்துதான் அது பொதுத்துறையா இல்ல தனியார் வங்கியா அப்படிங்கறத சொல்ல முடியும். அப்ப 50% மேல ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு வங்கியில ஷேர் வச்சிருக்கு அப்படின்னா அது வந்து பொதுத்துறை வங்கி ஆயிடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி அதோடைய ஷேரை வந்து பின் காலங்கள்ல குறைச்சிக்கவும் செய்யலாம், அதிகப்படுத்திக்கவும் செய்யலாம். சோ அப்ப ஒரு பொதுத்துறை நிறுவனமா இருக்கிறது பின்னாட்கள்ல தன்னுடைய ஷேர வேறவங்களுக்கு தனியாருக்கு வித்துட்டு அது அந்த நிறுவனமானது, அந்த துறையானது தனியார் மயமாக்கலுக்கான காரணமா இருக்கலாம். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது உலகமயமாதல். இந்த உலகமயமாதல் அப்படின்னா குளோபலைசேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்ம உள்நாட்டுல மட்டும் பொருளாதாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதாவது உள்நாட்டுல மட்டும் வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதன் மூலமாக பல்வேறு நாடுகளோட நம்ம வாணிபம் செய்யறோம் அப்படின்னா அதுதான் வந்து உலகமயமாதல் அப்படிங்கிறாங்க. அப்போ உள்நாட்டு பொருளாதாரத்தை ஏனைய உலக பொருளாதாரத்தையும் இணைக்கக்கூடியதுதான் இந்த உலகமயமாதல் அப்படிங்கிறது. சோ இந்த உலகமயமாதல்ல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி. இங்க இருக்கக்கூடிய பொருட்களை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும், இங்க இல்லாத பொருட்களை மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ணணும். சோ அப்படி பண்ணும் பொழுதுதான் நம்மளுடைய பொருளாதாரமும் மற்ற நாடுகளுடைய பொருளாதாரம் மெர்ஜ் ஆகும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது இதுல முக்கியமான ரோல் எது பிளே பண்ணுது அப்படின்னா இந்த சுங்க வரி தான். அப்படிப்பட்ட அந்த சுங்க வரியை ஒண்ணு குறைக்கணும், இல்லைன்னா ஒரு சில பொருட்களுக்கு இறக்குமதி செய்வதற்கோ அல்லது ஏற்றுமதி செய்வதற்கோ சுங்க வரியை நீக்கணும். சோ இந்த மாதிரி செய்யறதுனால அந்த தொழில் ஆனது, அந்த வணிகமானது ஊக்குவிக்கப்படுது. இப்ப இறக்குமதியானது எளிமைப்படுத்தப்படுகிறது. சோ இதனால என்ன ஆகும்? அதிக அளவு ட்ரேட் நடக்கும், பொருளாதாரமானது வளரும். ஓகேங்களா? அடுத்தது வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு
தொகுப்பு முதலீடுகளுக்கான கதவுகளை திறந்து வைப்பதன் மூலமாகவும் ஒரு சில நடவடிக்கைகள் உலகமயமாக்குதலின் அளவீடுகள் ஆகும் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்தியன்ஸா இருக்குமா, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிலயோ இல்ல ஒரு ஃபேக்டரிலயோ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதைத்தான் வந்து இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம போய் இன்னொரு கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? அதாவது இன்னொரு கண்ட்ரியோடைய பிசிக்கல் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். பிசிக்கல் அசெட்ஸ் அப்படின்னா ஒரு தொழிற்சாலை வாங்கலாம், இல்லைன்னா ஒரு தொழிற்சாலையோட பாதி ஷேரை மட்டும் வாங்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா? சோ அப்போ ஒரு பிசிக்கலான ஒரு அசெட்ஸை வாங்கக்கூடியதுதான் வந்துட்டு இந்த வெளிநாட்டு நேரடி முதலீடுன்னு சொல்லுவாங்க. இதுவே வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு அப்படின்னா என்னன்னா, ஒரு சிங்கிள் பர்சனா இன்வெஸ்ட் பண்ணாம ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்து மேல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுதான் வந்துட்டு இந்த வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பினான்சியல் அசெட்ஸா இருக்கும். அதாவது பிசிக்கலா இருக்காது, பினான்சியலா இருக்கும். பாண்டா இருக்கலாம், இல்ல ஸ்டாக்ஸா இருக்கலாம். சோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதுதான் வந்துட்டு இந்த வெளிநாட்டு தொகுப்பு முதலீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான கதவுகளை நம்ம திறந்து வைக்கும் பொழுது, நம்ம போய் இன்வெஸ்ட் பண்றோம், அவங்க வந்து நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உலகமயமாதலானது நடக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த லிபரலைசேஷன்ல L, அடுத்தது பிரைவேடைசேஷன்ல P, அடுத்தது குளோபலைசேஷன்ல G. இந்த மூணையும் சேர்த்துதான் LPG அப்படின்னு இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இந்த தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இந்த மூன்று கருத்துக்களுக்கும் ஆதரவான கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது LPGக்கு ஆதரவான கருத்துக்கள் என்னென்னலாம் இருக்கு, சோ எதனால LPG வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறது எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. சிம்பிளா சொன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணா போதும். இந்தியாவுல பொருளாதார நடவடிக்கைகள் எளிதாக துவங்க இயலாத அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருந்தன. நான் முன்னாடியே சொன்னேன், ஸ்டார்டிங்ல எல்லாம் என்ன பண்ண முடியாது, ஒருத்தவங்க நினைச்சவங்க ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அந்த தொழிலுக்கு அவங்க லைசன்ஸ் வாங்கணும். சோ பல கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. இந்த பொருட்களை தான் வியாபாரம் செய்யணும், இந்த துறையில இருக்கக்கூடியதை மட்டும்தான் ஒரு தனியார்னால ஒரு நிறுவனத்தை தொடங்கி செய்ய முடியும், எல்லா துறையிலையும் எல்லாருமே வந்து தொழில் தொடங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. சோ அந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருந்ததுல அதை எல்லாத்தையும் தளர்த்துவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகளையும் நீக்கினாதான் பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கி வளர்ச்சி அடைவாங்க. அப்ப அவங்க வளர்ச்சி அடைந்தாங்கன்னா நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்றாங்க. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது இரண்டாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பொருளாதார வளர்ச்சியில தனியார் துறைக்கு போதுமான வாய்ப்புகள் வழங்கப்படல அப்படின்னு கருதப்பட்டுச்சு. அதனால ஓரளவுக்கு தனியார் மயமாதல் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல முக்கியமான துறைகள் எல்லாமே பொதுத்துறைகளா இருந்துச்சு. அதாவது கவர்மெண்ட்க்கு கீழே மட்டுமே இருந்துச்சு. சோ அதனால தனியாருக்குன்னு வாய்ப்புகள் வழங்கப்படல அப்படிங்கறதுனால தனியார் மயமாதல் வந்து அவசியமானது அப்படின்னு கருதப்பட்ட ஒரு சூழல். ஓகேங்களா? அப்பதான் வந்துட்டு இந்த LPG கொண்டு வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் முக்கியமான இதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி குன்றிய நாடுகளுடைய உதவி இல்லாம வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. அது எப்படி மேம்? அதுதான் ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆச்சே. அதுக்கும் அன்டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கும் என்ன லிங்க்? ஒரு அன்டெவலப்டு கண்ட்ரியோட ஹெல்ப்னாலதான் ஒரு டெவலப்டு கண்ட்ரி வளரும்னா எப்படி அப்படின்னீங்கன்னா, இப்போ அமெரிக்கா வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரி. இப்போ அமெரிக்கால பல்வேறு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதுவே வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல இவன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால யூஸ் பண்ண டெக்னாலஜி இவனுக்கு கிடைச்சிருக்காது. எங்க? வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல. அப்படிங்கும் பொழுது இவனுடைய ஓல்டு டெக்னாலஜி எல்லாம் அவன் எங்க சேல் பண்ணுவான் அப்படின்னா இந்த வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல தான் சேல் பண்ணுவான். அப்படி அவனுக்கு சேல் பண்ணும் பொழுது அவனுக்கு பொருளாதார முன்னேற்றம் அடைகிறானா? சோ அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அப்ப வளர்ச்சி குன்றிய நாடுகளுடைய உதவி இல்லாமல் இப்ப ஓல்டு டெக்னாலஜில எவனுமே வாங்கலைன்னா இவனுக்கு பொருளாதாரத்துல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்படிங்கும் பொழுது சோ அப்ப வளர்ச்சி குன்றிய நாடுகளுடைய உதவியில தான் இந்த வளர்ந்த நாடுகள் எல்லாம் வளர முடியும். ஓகேங்களா? சோ இவங்களுடைய ஹெல்ப் இல்லைன்னா உங்களால வளர முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, வளரக்கூடிய நாடுகள்ல இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் சரி, மனித வளங்களையும் முழுவதுமாக சுரண்டும். ஓகேங்களா? வளர்ந்த நாடுகள் தங்களுடைய உற்பத்தி பண்டங்களை அங்காடிப்படுத்தும் அங்காடியாக வளரும் பொருளாதார நாடுகளை
பயன்படுத்திக் கொள்கின்றன. இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மேனுஃபேக்சரிங் அதிகமா பண்ணுவாங்க. அப்ப ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும் பொழுது சோ அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் அவங்களுடைய தேவைகளுக்கு போக மீதி இருக்கக்கூடிய அந்த உபரிகளை எல்லாத்தையும் எங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகள்ல தான் கொண்டு வந்து கொட்டுவாங்க. அப்ப இந்த வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை அவர்கள் சந்தைகளாக பயன்படுத்துகிறார்கள். அதைத்தான் இங்க அங்காடியாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்தது இந்த வளர்ந்த இதையேதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனால என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பணக்கார நாடுகள் வந்து தொடர்ந்து வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கும் பொருளாதாரத்துல. ஆனா வளர்ச்சி குன்றிய நாடுகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர ட்ரை பண்ணும். பட் ஆனா இவங்களுடைய வளத்தையும் எல்லாத்தையுமே வந்து வளர்ந்த நாடுகள் எடுத்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள் இதை ஆதரிச்சவங்களும் இருக்காங்க. அதாவது ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு தனியார் மயமாக்கணும், எல்லாமே கவர்மெண்ட்க்கு கீழே இருக்கக்கூடாது, அதே மாதிரி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, இதனால நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால இந்த கட்டுப்பாடுகளுக்கு எல்லாம் கொஞ்சம் தளர்வுகள் அளிக்கப்படணும், அதே மாதிரி குளோபலைசேஷன் அப்படிங்கறதுலாம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வளர்ந்த நாடா இருந்தாலும் கூட ஒரு வளர்ச்சி குன்றிய நாடுடைய உதவி இல்லாமல் அவங்களால மேல வளர முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஓல்டு டெக்னாலஜிஸ், பழைய வழக்கொழிந்த டெக்னாலஜிஸ் எல்லாத்தையும் வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு விற்பதன் மூலமா தான் ஒரு வளர்ந்த நாடானது முன்னேற்றம் அடையுது. சோ இதனால வந்துட்டு இந்த எல்பிஜி கான்செப்ட் வந்து நாங்களாம் அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அதுவே இதுக்கு எதிரான கருத்துக்களும் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராளமயமாக்கல் கொள்கை வெளிநாட்டில் உள்ள பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் வசதியானதாக ஒன்றாக மாறிவிட்டது. ஏன்னா இப்ப யார் வேணாலும் இந்தியாக்குள்ள வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், யார் வேணாலும் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அப்போ இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் பாதிப்புக்குள்ளாகும். சோ அது ஒண்ணு. சோ அப்ப தாராளமயமாக்கல்னால வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இங்க வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்திட்டாங்க. சோ அப்ப லிபரலா இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாதிக்குள்ளாகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தனியார் மயமாக்குதல் பெரிய நிறுவனங்களின் முற்றுரிமை சக்தியை வளர்க்கும் என்ற வாதமும் உள்ளது. அதாவது இந்த மாதிரி தனியார் மயமாக்கிட்டோம் அப்படின்னா அதாவது பொதுத்துறையுடைய கண்ட்ரோல் இல்லாம ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து தனியார் இதுக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப ஆட்சி அதிகாரம் எல்லாமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் நிறுவனத்துக்கு கீழே வந்துடும். சோ அப்ப மற்ற நிறுவனங்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட போட்டி போட முடியாத நிலைமைக்கு மாறிடலாம். அதனால அதுவும் இல்லாம ஆதிக்கம் நிறைந்தவர்களாக அந்த ஒரு பர்டிகுலர் நிறுவனம் மட்டும் இருக்கும். அதனால மற்றவங்க எல்லாம் டம்ப் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. அதாவது மத்தவங்களால எல்லாம் அந்த ஃபீல்டுல சஸ்டெயின் பண்ண முடியாது, இந்த மேல போயிட்டு இருக்கவங்க மட்டும் எப்பவுமே மேல போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சமூக நீதியை எதிர்பார்க்கவோ அல்லது நிலைநாட்டவோ முடியாது இந்த மாதிரி தாராளமயமாக்கல் இருந்துச்சுன்னா அத வந்து நிலைநாட்ட முடியாது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தாராளமயமாக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா மக்களிடையேயும் சரி வட்டார அளவிலும் சரி வேறுபாடுகளை அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அதாவது பொருளாதார வளர்ச்சியில மாற்றங்கள் ஏற்படும். இப்ப பணக்காரன் ஆயிட்டே இருப்போம், ஏழைகள் ஏழையாகவே இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த பொருளாதாரத்தில் வேறுபாடுகளானது தோன்றும், அதிகரிக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது உலகமயமாதல் அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தது. உலகமயமானது பொருளாதார சக்திகளை உலக அளவில் மறுபகிர்வு செய்ய வழிவகை செய்கிறது. ஏற்கனவே வளர்ந்த நாடுகள் மேலும் வளர்ந்தன, வளர்ச்சி குறைந்த நாடுகளின் நலன்கள் புறக்கணிக்கப்பட்டன, வளர்ந்த நாடுகளின் பொருளாதார சிக்கல்கள் வணிகத்தின் வாயிலாக வளரும் நாடுகளுக்கு பரவின. இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பல்வேறு நாடுகளோட நம்ம ட்ரேட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் சொல்றோம். சோ அப்படி பண்றதுதான் வந்து உலகமயமாதல் அப்படின்னு சொல்றோம். இதனால ஒரு சிக்கலும் நடக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் இந்த மாதிரி உலகமயமாதல் குளோபலைசேஷனால் இன்னும் மேல போயிட்டே தான் இருக்கு. ஆனா வந்து வளர்ச்சி குன்றிய நாடுகள் இந்த வளர்ச்சியில வந்து அந்த பொருளாதாரத்துல வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு வளர்ந்த நாட்டுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார சிக்கல் வருது அப்படின்னா அந்த சிக்கல் அந்த நாட்டோட வணிகம் செய்யக்கூடிய மற்ற வளரும் நாடுகளுக்கும் அது ஒரு சிக்கலாக மாற்றமடைகிறது அப்படின்றாங்க. இப்போ அமெரிக்காவோட பொருளாதாரத்துல ஏதாவது பிரச்சனைனா அமெரிக்கா கூட வணிகம் வைத்துக் கொள்கின்ற எல்லா நாடுகளுடைய பிரச்சனையாவும் தான் அதை பாக்குறாங்க. இது குறித்து நீங்க ஒரு ரீல் வந்து பார்த்திருக்கலாம். ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஐரோப்பியன் கண்ட்ரியோடைய பிரச்சனை வந்துட்டு
இந்த உலகத்தோட பிரச்சனை. ஆனா இந்த உலகத்தோட பிரச்சனை ஐரோப்பியாவோட பிரச்சனையா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதுக்கான காரணமும் இதுதான். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 1991ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள். அதாவது இந்த புதிய தொழிற்கொள்கை வந்ததுக்கு அப்புறம், புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு அப்புறமா இந்தியாவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறத இங்க கொடுத்திருக்காங்க. அந்நிய செலாவணிகளுடைய கையிருப்பு அதிகமானுச்சு. அதாவது அந்நிய செலாவணிகள் அப்படிங்கிறது ஏற்றுமதி இறக்குமதியில ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி ஒரு நாட்டுடைய கரன்சியுடைய வேல்யூவை வந்து டிடர்மைன் பண்றதுலயும் ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்ணும். சோ அதனால அப்போ அதிக அளவு நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். வேற நாடுகளோட வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணும் பொழுது அவங்களுடைய அந்த அந்நிய செலாவணிக்கான இருப்பு, அவங்களுடைய கரன்சியானது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த இருப்பு அளவானது அதிகரிக்குது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம தொழில்மயமாதல் வந்து விரைவா நடைபெறுது. நுகர்வு முறையும் மேம்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நுகர்வு முறை மேம்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பொருட்கள் எல்லா இடங்களுக்கும் போகணும். அப்ப எல்லா இடங்களுக்கும் பொருட்களை கொண்டு போகணும் அப்படின்னா சாலை வசதிகள் இருக்கணும். சோ அப்ப அந்த சாலை வசதிகள் போது விரைவு சாலைகள், அடுத்தது மெட்ரோ ரயில், மேம்பாலங்கள், விமான நிலையங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் பெருகுது. ஆனா இந்த உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் எங்க மட்டும்தான் பெருகுது அப்படின்னா பணக்காரர்களுக்கு மட்டும்தான் பெருகுனுச்சே தவிர ஏழைகளுக்கு இது எட்டவில்லை. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சில துறைகளுடைய வளர்ச்சியின் பலன்கள் வந்து சமுதாயத்துல விளிம்பு நிலையில இருந்த மக்களுக்கு சென்றடையல அப்படின்றாங்க. சமூக பொருளாதார அரசியல் மக்கள் தொகை சுற்றுச்சூழல் சிக்கலை அரைக்கூவல்களை அவை தோற்றுவிக்கின்றன அப்படின்றாங்க. அதாவது இந்த மாதிரி கொள்கைகள் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன்னால ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. 1991ல கொண்டு வந்த புதிய பொருளாதார கொள்கையினாலையும் நம்மளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றமானது அடைஞ்சோம். அடையலன்னு சொல்லல. ஆனாலுமே இந்த முன்னேற்றம் எல்லாமே ஒரு சாதாரண விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்குடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பங்கா இருந்துச்சா அப்படின்னா அது இல்ல அப்படின்றாங்க. சோ நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேறிச்சு. ஆனா ஏழையுடைய வாழ்க்கை தரத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனா பணக்காரர்களுடைய வாழ்க்கை தரத்தில் பன்மடங்கு முன்னேற்றமானது இருந்துச்சு அப்படிங்கறத இந்த இடத்துல இவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்திய பொருளாதாரத்துல இந்த மாதிரி பல முயற்சிகளானது மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதாவது தொழிற்கொள்கைகள் கொண்டு வந்தாங்க, 5 ஆண்டு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இப்ப புதிய பொருளாதார கொள்கைகள்லாம் கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. சோ இந்த மாதிரி பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இருந்தாலும் கூட இந்தியாவுல தொடர்ந்து வறுமை, வேலையின்மை, பேதம் காட்டுதல் வேறுபாடு காட்டுதல், இந்த ஜாதிகளாலும் மதங்களினாலும் பிளவுபட்டு இருக்கிறது இதெல்லாம் தான். அது மட்டும் இல்லாம முதலாளித்துவம் தொழிலாளித்துவம்ங்கிற அந்த வர்க்க முறையானது தோற்றம் கொண்டது, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த வேறுபாடு தோன்றது எல்லாத்தையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. சமுதாய புறக்கணிப்புகள், பலம் குன்றிய நிலை, பின்தங்கிய பொருளாதாரம், பணவீக்கம் அதிகரித்தல், வேளாண்மையில் தேக்கம், உணவு பாதுகாப்பின்மை மற்றும் தொழிலாளர்கள் இடப்பெயர்ச்சி. ஏன்னா இப்போ விவசாயம் செஞ்சிட்டு இருந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதுல அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நகரத்தை நோக்கி இந்த விவசாயத்தை கைவிட்டு விட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி தொழிலாளர்கள் வந்து இடம்பெயர ஆரம்பித்து விட்டார்கள். சோ இந்த மாதிரி எவ்வளவுதான் நீங்க பொருளாதாரத்தை முன்னேற்ற பல கொள்கைகளை கொண்டு வந்தாலும் இந்த பிரச்சனைகள்லாம் இன்றளவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இப்பவுமே நம்ம வேர்ல்டு லெவல்ல 5th பிளேஸ்ல இருக்கோம் எக்கனாமில. ஆனாலும் இந்த எக்கனாமி அப்படிங்கிறது ஒரு ஜாப்லெஸ் குரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேலை வாய்ப்பற்ற பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பொருளாதாரம் முன்னேறிக்கிட்டே போயிட்டுதான் இருக்கு வேர்ல்டு லெவல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை பொருளாதார முன்னேறும் அளவிற்கு கொடுக்கவில்லை. சோ இங்க வந்துட்டு வேலை வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான கொள்கைகளை மட்டுமே, அதாவது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிறதுக்கு கவர்மெண்டோடைய இந்த கொள்கைகளை மட்டும் குறை கூற முடியாது. தனி மனிதர்களுடைய மதிப்பீடுகள், நம்பிக்கைகள், விதிமுறைகள் ஆகியவையும் காரணம் அப்படின்னு சொல்லி பொருளியல் அறிஞர்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதாவது ஒரு பிளான் அவங்க போடுறாங்க அப்படின்னா கவர்மெண்டால எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அதைத்தான் அவங்களால பண்ண முடியும். ஆனா இதுல ஒவ்வொரு தனி மனிதனுடைய பங்கு இருக்கணும். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் உயரணும் அப்படின்னா நான் சும்மாவே உட்கார்ந்து இருந்துட்டேன் என்ன பண்ண முடியாது. என்னுடைய வாழ்க்கை தரமானது உயராது. நான் எந்த ஒரு வேலைக்கும் போல சும்மா படுக்கிறேன், தூங்குறேன், எந்திரிக்கிறேன், தூங்குறேன் அந்த மாதிரியே இருந்துட்டேன் அப்படின்னா அப்போ அது என்னுடைய தவறா மாறிடும். ஓகேங்களா?
சோ அததான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது முதலீட்டு விலக்கம். அது என்ன முதலீட்டு விலக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பிரைவேடைஸ் ஆகுது அப்படின்னுட்டு. ஒரு அரசு துறை வந்து ஒரு தனியார் துறையா மாற்றம் அடையுதுன்னா, அந்த துறையில அரசினுடைய பங்குகளை வந்து தனியாருக்கு விற்பாங்க. இப்போ இன்னும் சொல்ல போனா ஷேர் மாதிரிதான். இப்ப நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். மொத்தம் 100 ஷேர் இருக்கு. இந்த கம்பெனியோட டோட்டல் ஷேர் வந்து 100 ஷேர்னா, இதுல 52 ஷேர் கவர்மெண்ட் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு பொதுத்துறை நிறுவனம்னு சொல்லலாம். அப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 48% தான் இருக்கும். சோ அப்படிங்கும்பொழுது இப்ப இது வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கு. ஆனா இந்த அரசு கிட்ட இருக்கக்கூடிய பங்குகளை எனக்கு அவங்க வித்துட்டாங்க அப்படின்னா, என்னுடைய பங்குகள் இப்போ ஒரு 60% மாறிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்து தனியார் மயமாயிடும். ஓகேங்களா? சோ அப்ப கண்ட்ரோல் யாருகிட்ட இருக்கு அப்படின்னா, யாருகிட்ட ஷேர் அதிகமா இருக்கோ அவங்க கிட்டதான் இருக்கு. சோ அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி எங்க நடக்கும் அப்படின்னா, பேங்க்ல எல்லாம் நடக்கும். ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் வந்து பொதுத்துறை வங்கிம்பாங்க. ஒரு சில எல்லாம் தனியார் வங்கின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் அந்த வங்கியில கவர்மெண்டோடைய ஷேர் கம்மியா இருக்கிறது. ஓகேங்களா? முதலீட்டு விலக்கல் அப்படிங்கறதும் அதேதான். அப்போ ஒரு பொதுத்துறை நிறுவனமானது தன்னுடைய பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்கக்கூடியதுதான் வந்துட்டு முதலீட்டு விலக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? விலக்கம் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தின் நிலைமை என்ன அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இது எல்லாமே நம்ம வந்து காலங்காலமா படிச்சுட்டே இருக்கிறதா. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இப்ப வரைக்கும் இதையத்தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இங்க எல்லாமே வந்து ஓல்டு டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க கரண்ட் டேட்டா வச்சுதான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் பார்த்தாங்க. ஓகேங்களா? சோ இந்த ஓல்டு டேட்டாவை நீங்க பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ பன்னாட்டு பணி நிதியம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 2016ல இந்தியாவுடைய உள்நாட்டு மொத்த உற்பத்தியுடைய அளவானது $2251 பில்லியன் இருந்துச்சு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம நாணய மாற்று வீதத்தின் அடிப்படையில் அதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பேஸ்ட்ல ஜிடிபி கால்குலேஷன்ல இந்தியா வந்து 2.99% விழுக்காடு பெர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. இது எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்மளுடைய இந்தியால எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில 17.5% மக்கள் தொகையானது இந்தியாவுல மட்டுமே இருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையை 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல 17.5% மக்கள் எங்க இருக்காங்க அப்படின்னா இந்தியாவுல மட்டுமே இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் நிலப்பரப்பை கொண்டு பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா இந்த வேர்ல்டுடைய நிலப்பரப்பை 100% எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வெறும் 2.4% நிலப்பரப்பு மட்டும்தான் இந்தியாவுடைய நிலப்பரப்பா இருக்கு. யோசிச்சு பாருங்க. மக்கள் தொகை 17.5% மக்கள் தொகை. வேர்ல்டு பாப்புலேஷன்ல 17.5% வந்து இங்க இருக்காங்க. ஆனா வேர்ல்டு ஏரியால வந்துட்டு ஜஸ்ட் 2.4% ஏரியா தான் இந்தியாவுக்கான ஏரியாவா இருக்கு. ஓகேங்களா? 2016 வரைக்கும் பொருளாதார நிலையில இந்தியா 7வது இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ இந்தியா வந்துட்டு 5வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது பாஸ்ட் டேட்டா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வேர்ல்டு லெவல்ல 5th பிளேஸா ஏசியா லெவல்ல அதாவது நம்மளுடைய ஆசிய கண்டத்தின் படி எத்தனாவது லெவல்ல இந்தியா இருக்கு அப்படின்னா 3rd பிளேஸ்ல இருக்கு. இப்போ வரைக்குமே 3rd பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சீனா இருக்கு. செகண்ட் பிளேஸ் ஜப்பான். அதுக்கு அடுத்து 3வது இடத்துல இந்தியா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தொழில்துறை சீர்திருத்தங்கள். புதிய தொழிற்கொள்கை வந்து ஜூலை மாதம் 24ஆம் தேதி 1991ல அன்றைய பாரத பிரதமர் அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் 1991ல இந்த புதிய தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தும் பொழுது யார் வந்து பாரத பிரதமராக இருந்தாங்க அப்படிங்கறத நீங்க சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? சோ அதனால நீங்க சர்ச் பண்ணி இதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த புதிய தொழிற்கொள்கை கொண்டு வந்ததால தொழில்துறையில இந்த மாதிரி ஒரு புதிய கொள்கை கொண்டு வந்ததுனால கணிசமான கட்டுப்பாடுகளை தளர்த்தியது. அதாவது முன்னாடி தொழில் தொடங்குவதற்கு இருந்த பல கட்டுப்பாடுகளை எல்லாத்தையுமே வந்து இந்த தொழிற்கொள்கையானது தளர்த்துச்சு. சோ அதனால தொழில்கள் வந்து முன்னேற்றம் அடைந்தது. பொருளாதாரத்துல நம்ம முன்னேற்றம் அடைந்தோம். தொழிற்கொள்கையின் முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரத்தின் பிடியில் இருக்கக்கூடிய பல தொழில்களை முன்னேற்றுவது, வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்ள கட்டுப்பாடுகளை ஒழிப்பது. அதாவது வெளிநாட்டு நேரடி முதலீடுகள்ல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் ஒழிக்கணும். அது மட்டும் இல்லாம எம்ஆர்டிபி சட்ட கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, உற்பத்தி திறனிலும் வேலை வாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியையும் பராமரிப்பது, சர்வதேச போட்டிகளை எதிர்கொள்வது ஆகியவைதான் இதோடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா அது என்ன அதிகார பிடியில் இருக்கும் பல தொழில்களை முன்னேற்றுவது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனோட கையில மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கலாம். அதாவது ஒரு
இண்டஸ்ட்ரி மட்டும் டாமினேட் பண்ணி இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் டாமினேட் பண்ணி இருக்கும் பொழுது மத்த இண்டஸ்ட்ரீஸும் அதே டிபார்ட்மெண்ட்ல வந்து இன்னும் வளர்றதுக்கான பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நேரடி முதலீடுகள்ல ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சாங்க. என்ன விதிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 51% மேல வந்து எந்த ஒரு நிறுவனத்திலயும் வந்து முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற விதிகள்லாம் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஃபாரின்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது 51% மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்த விதிகள்லாம் வந்து தளர்த்தப்பட்டு அதுக்கப்புறம் 74%, 100% அப்படியே படிப்படியா வந்து இதாச்சு. சோ அப்ப அந்த மாதிரி இருந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்காகவும் எம்ஆர்டிபி, அது என்ன எம்ஆர்டிபி அப்படின்னா மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மோனோபோலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ் அப்படிங்கும் பொழுது இது ஆக்சுவலி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஒரு விதத்துல சாதகமான ஒரு விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க. அதாவது எல்லா நிறுவனங்களும் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட கையில மட்டும் போயிடக்கூடாது. அதாவது எல்லா துறைகள்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களும் ஒரு வர்க்கத்துக்கிட்ட மட்டும் போயிடக்கூடாது. ஒரு முதலாளித்துவ வர்க்கத்துக்கிட்ட மட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா இதுல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் பிராக்டிஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதாவது ஒரு சில பொருட்களை விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனா அது என்னென்ன அப்படிங்கறத டீட்டெயில்டா வந்து இந்த ஆக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆக்ட்ல வந்துட்டு பல பொருட்களுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருந்தாங்க. அதாவது உள்நாட்டு நிறுவனங்கள் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, விற்கக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே வந்து தளர்த்துனாங்க. எப்போ அப்படின்னா இந்த புதிய தொழில் கொள்கையில தளர்த்துனாங்க. இது மட்டும் இல்லாம இந்த புதிய தொழில் கொள்கை எதற்காக கொண்டு வராங்க அப்படின்னா வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும், அதாவது இந்த வேலை வாய்ப்புல நீடித்த வளர்ச்சி அப்படின்னா தொடர்ந்து வேலை வாய்ப்பை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கணுமே தவிர வேலை வாய்ப்பு குறையக்கூடாது, வேலையின்மை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ அதற்காகத்தான். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவுல நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரம் சர்வதேச அளவுல போட்டி போடுற அளவுக்கு அதனை எதிர்கொள்ற அளவுக்கு நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கறத வந்து முக்கிய நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா இந்த புதிய தொழிற் கொள்கைகள் எல்லாமே. ஓகேங்களா? அடுத்தது புதிய தொழில் கொள்கையில அரசு எடுத்த முக்கியமான முயற்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் அடுத்தடுத்து கொடுத்திருப்பாங்க. தொழில் உரிமங்கள் விளக்கம். அது என்ன தொழில் உரிமங்கள் விளக்கம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னோம். ஆரம்ப காலகட்டங்கள்ல ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே இந்த தொழில் கொள்கைக்கு அப்புறம் நீக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்தது தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல். இது என்ன தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல் அப்படின்னா நீங்க 8th லெசன் படிக்கும் பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் வந்துட்டு இதை பத்தி நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு இந்த தொழிற்கொள்கை வரும் பொழுதும் அரசுக்கு கீழே, அதாவது மத்திய அரசுக்கு கீழே என்னென்ன துறைகள் இருக்கு, மாநில அரசுக்கு கீழே என்னென்ன துறைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த தொழிற்கொள்கையில. சோ அந்த மாதிரி இந்த துறையெல்லாம் மத்திய அரசு மட்டும்தான் செய்யணும், இந்த துறையில இருக்கக்கூடிய தொழில்களை எல்லாம் மாநில அரசு மட்டும்தான் செய்யணும். அப்ப இந்த ரெண்டுலயும் இல்லாத, அதாவது மத்திய மாநில அரசுகளுடைய கண்ட்ரோல்ல இல்லாத துறைகள்ல மட்டும்தான் தனியார் வந்து தொழில் பண்ணலாம் அப்படின்னு இருந்த அந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே நீக்குறாங்க. சோ அதுதான். அப்ப அந்த தொழில் துறையில அந்த ஒதுக்கீடு இருந்துச்சு பாருங்க, மத்திய அரசுக்கு இந்த துறை, மாநில அரசுக்கு இந்த துறைன்னு அந்த ஒதுக்கீட்டை எல்லாம் நீக்குனாங்க. எப்ப அப்படின்னா இந்த புதிய தொழில் கொள்கையில. அடுத்தது பொதுத்துறை கொள்கை. பொதுத்துறை கொள்கை அப்படிங்கும் பொழுது ஜென்ரலா ஒரு கவர்மெண்ட் வந்து என்னென்ன கட்டுப்பாடுகள்லாம் விதித்து இருந்துச்சோ அதுல கட்டுப்பாடுகளுக்கு நீக்கப்பட்டது. இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தது இந்த எம்ஆர்டிபி சட்ட ஒழிப்பு. இந்த எம்ஆர்டிபில வந்துட்டு என்னன்னா மென்ஷன் பண்ணல, இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் இல்லாதனால இதையுமே வந்து ஒழிச்சாங்க. ஏன்னா எப்போ எதை விற்கக்கூடாது, எதெல்லாம் இல்லீகல் அப்படிங்கறது கிளியரா மென்ஷன் பண்ணல. சோ அதனால இந்த சட்டத்தை ஒழித்தார்கள். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கையும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கையும் கொண்டு வரப்பட்டன. அதாவது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை தரும். ஓகேங்களா? சோ அதற்கான கொள்கைகளும் கொண்டு வரப்பட்டது. சோ இப்போ பார்த்து இந்த 5 பாயிண்ட தான் இங்க இவங்களும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ 1991ல
புதிய தொழிற் கொள்கையுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கிறது. சிவப்பு நாடா முறை முடிவுக்கு கொண்டு வருதல். அது என்ன சிவப்பு நாடா முறை அப்படின்னா, அதிகப்படியான தேவையற்ற அரசாங்க விதிமுறைகள், நிதி செலவுகளை வந்து முடிவுக்கு கொண்டு வரதான் இந்த சிவப்பு நாடா முறை முடிவுக்கு கொண்டு வருதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை நீக்குதல் அப்படின்னா, இதுவும் முன்னாடி சொன்னதுதான். இப்போ மூலதன தொழிற்சாலைகளும் முக்கியமான தொழிற்சாலைகளும் பொதுத்துறைக்கென ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது பொதுத்துறைனா மத்திய அரசுக்கு கீழன்னு. சோ அப்ப பொதுத்துறைக்கு கீழதான். இது என்ன மூலதன தொழிற்சாலைகள் அப்படின்னா, தொழிற்சாலைகள் இயங்க தேவைப்படக்கூடிய கருவிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை தான் மூலதன தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஏதாவதுனா இப்போ வந்து நான் ஒரு பருத்தி ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எனக்கு ஒரு சில மெஷின்ஸ் எல்லாம் தேவையில்ல. அந்த மெஷின்ஸ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுதான் வந்துட்டு மூலதன தொழிற்சாலைகள்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த மூலதன தொழிற்சாலைகளும் முக்கியமான தொழிற்சாலைகளும் பொதுத்துறைக்கென ஒதுக்கப்பட்டிருந்துச்சு முன்னாடி. சோ அந்த மாதிரி ஒதுக்கப்பட்டிருந்ததுல இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள்லாம் நீக்கப்பட்டு பெரும்பாலான தொழில்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனியார் துறைக்கு திறந்து விட்டுட்டாங்க. ஆனா ஒரு சில இதை மட்டும் கவர்மெண்ட் கிட்டயே வச்சுக்கிட்டாங்க. என்னென்ன அப்படின்னா அணுசக்தி, சுரங்கம், ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. இந்த 3 துறை தவிர மீதி இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே வந்து தனியார் துறைக்கு மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்தது பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள் அப்படிங்கும் பொழுது தனது முதலீட்டு குறைப்பு கொள்கை மூலமாக பொதுத்துறை மாற்றி அமைக்கிறது. அதாவது பொதுத்துறை அப்படிங்கிறது அரசாங்கம். இப்ப அரசாங்கம் எங்கெங்கெல்லாம் ஷேர் வச்சிருக்கோ அந்த ஷேரை வந்து குறைச்சிட்டு அதுல வந்து பிரைவேட்டைஸ் ஆக்க பாத்துட்டாங்க. இந்த மாதிரி ஏன் பிரைவேட்டைஸ் ஆக்க பாக்குது அப்படின்னா, எந்தெந்த துறையெல்லாம் வந்து நட்டத்துல இயங்குதோ அந்த நட்டத்துல இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா தனியார் கிட்ட ஒப்படைச்சிச்சு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். அவன் வாங்கி அதை டெவலப் பண்ணி ஃபர்தரா அவன் ப்ரொசீட் பண்ணிக்குவாங்க. அடுத்தது முற்றுரிமை வணிக கட்டுப்பாடு சட்டத்தை ஒழித்தல் 1999ஆம் ஆண்டில் புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை அகற்றியது. 2010ல போட்டிக்குழு ஏற்படுத்தப்படுது. இந்த போட்டிக்குழு என்ன பண்ணுது அப்படின்னா பொருளாதார போட்டி நடவடிக்கைகளை வந்து கண்காணிக்கும். சோ தனியார் துறையில போட்டிகளை ஏற்படுத்தவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் இந்த எம்ஆர்டிபி அப்படிங்கிற இந்த சட்ட ஆக்ட் ஆனது ஒழிக்கப்பட்டது வந்து துணை புரியுது. ஓகேங்களா? இது என்ன தனியார் துறையில போட்டி ஏற்படுத்தணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு பிஸ்கட் மேனுஃபேக்சர் பண்றேன்னா, நான் ஒருத்த மட்டும்தான் இங்க பிஸ்கட் மேனுஃபேக்சரிங்கே பண்றேன் இந்தியாலயே அப்படின்னா, நீங்க எல்லாரும் யார்கிட்ட தான் வாங்கணும்? என்கிட்ட மட்டும்தானே வாங்கணும். அப்ப நான் என்ன குவாலிட்டியில குடுக்குறனோ அதைத்தான் உங்களுக்கு கொடுப்பேன். கரெக்டா? ஆனா இதுவே இன்னொருத்தனும் உங்களுக்கு ஒரு பிஸ்கட் கம்பெனி ரன் பண்றான் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணுவீங்க? நான் எங்க 2 பேர்ல யார்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்கோ அவன்கிட்ட போயிட்டு நீங்க பொருட்களை வாங்குவீங்க. சோ அதுதான் இங்க வந்து கொண்டு வராங்க. அப்ப ஒரு தனியார் துறையில போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். சோ அதனால தனியார் துறைகள்ல போட்டியை ஏற்படுத்தவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கிறதுக்காகவும் இந்த இந்த புதிய தொழிற்கொள்கையானது உதவி புரியுது. ஓகேங்களா? அடுத்தது 5வதா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை. பொருளாதார சீர்திருத்தத்தின் மற்றொரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டிற்கும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கும் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவதாகும். அதாவது வெளிநாட்டுல இருந்து யாராவது ஒருத்தங்க இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள வரவேற்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு ஹை டெக்னாலஜி ஃபாரின்ல இருக்கு, அது இந்தியா கொண்டு வரணுமா, அதையும் கொண்டு வரதையும் வந்துட்டு சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கிறதுக்கிற மாதிரி நம்ம இருக்கோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த நடவடிக்கை தொழில்துறையில் போட்டியை ஏற்படுத்தி வணிக சூழலை மேம்படுத்தியுள்ளது. ஏன்னா போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாதான் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். சோ இதனாலதான் இந்த வணிக சூழலானது மேம்பட்டு இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு ஆகியவற்றிற்கு இலகுவான வழி திறந்து விடப்பட்டது. 1991ஆம் ஆண்டில் சில உயர் தொழில்நுட்பமும் மற்றும் பேரளவு முதலீடும் தேவைப்படும் முக்கிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுச்சு. இதில் 51 விழுக்காடு பங்குகள் வரை வெளிநாட்டு நேரடி முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டது. இதன் அளவு பல நிறுவனங்களுக்கு 74 விழுக்காடாகவும் பின்னர் 100 விழுக்காடாகவும் மாற்றி அமைக்கப்பட்டது. அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். இப்போ நான் போயிட்டு ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்றேன்னா ஒரு கம்பெனில 51% மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது பின்னாட்கள் அப்படியே கலைக்கப்பட்டு இப்பெல்லாம் நீங்க எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி மாறிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் நேரடி வெளிநாட்டு முதலீடு செய்ய பன்னாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ளவும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கவும் வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியமானது அமைக்கப்பட்டது.
அதாவது வெளிநாட்டு முதலீடு ஊக்குவிப்பு வாரியமானது அமைக்கப்படுது. எதற்காக? வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்கணும். வெளியில இருந்து நிறைய பேர் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே மாதிரி இங்க இருந்து நிறைய பேர் பன்னாட்டு நிறுவனங்களோட தொடர்பு கொள்ளணும், அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வெளிநாட்டு முதலீடு வாரியமானது, ஊக்குவிப்பு வாரியமானது அமைக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது வேளாண் துறையில் ஏற்பட்ட அந்த சீர்திருத்தங்கள், அதாவது வேளாண் துறையில் சீர்திருத்தங்களின் தாக்கம். இந்த பொருளாதார தொழில் கொள்கை எல்லாம் வந்துச்சு பாருங்க. புதிய பொருளாதார தொழில் கொள்கைன்னு இவ்வளவு நேரம் படிச்சிருக்கோம்ல. சோ இந்த மாதிரி பொருளாதாரத்துல கவர்மெண்ட் ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தாங்கல்ல. இதனால வேளாண்மை துறையில என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருப்பாங்க. என்னதான் நம்மளுடைய பொருளாதாரம் வளர்ச்சி உற்றாலுமே, தொழில்துறையும் பணிகள் துறையும் ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி அடைந்தாலும் கூட வேளாண் துறை வந்து வளர்ச்சி வந்து அடையவில்லை. ஓகேங்களா? வேளாண் துறையுடைய வளர்ச்சியானது தடை செய்யப்பட்டிருந்தது, தடை செய்தது அப்படின்றாங்க. அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சி எல்லாம் வேளாண் துறையுடைய வளர்ச்சியை தடை செய்தது அப்படின்றோம். ஓகேங்களா? அடுத்தது இங்க இருக்கக்கூடிய எதையும் நீங்க பாக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதெல்லாம் பாஸ்ட் டேட்டா தான். ஓகேங்களா? வேளாண் துறையில் விளைச்சலிலும் உற்பத்தி திறனிலும் ஒரு பெரிய இடைவெளி பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனால் பணப்பயிர்கள் பயிரிடுதலுக்கு உழவர்கள் இடம்பெயர்ந்தனர். மேலும் கடன் சூழலால் பல்வேறு வேளாண் குடும்பங்கள் வறுமைக்கும் தற்கொலை போன்ற கொடூர முடிவுகளை கையில் எடுக்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். அதாவது இந்த மாதிரி பல பொருளாதார தொழிற்கொள்கைகள் கொண்டு வந்தாலும், பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு பல கொள்கைகள் கொண்டு வந்தாலும், இது பணிகள் துறையிலையும் தொழில்துறையிலையும் பல முன்னேற்றங்களை கொடுத்திருக்குதான். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா இந்த வளர்ச்சியானது, இந்த பொருளாதார வளர்ச்சியானது விவசாய துறையில ஏதாவது ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கா அப்படின்னா கிடையாது. சோ இந்த புதிய வளர்ச்சியினால, இந்த பொருளாதார வளர்ச்சியினால ஆக்சுவலா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழவர்கள் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பங்கள் வறுமைக்கு தள்ளப்படுது. இப்போ வறுமைக்கு தள்ளப்படும் பொழுது அன்றாட வாழ்க்கைக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க? கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அந்த கடனை திருப்ப கொடுக்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாம் வந்துட்டு மாறிட்டாங்க அப்படின்றாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம இந்த முன்னேற்றமானது அந்த விவசாயிகளை தள்ளிடுச்சு அப்படின்றாங்க. சோ அதற்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே விவசாயத்தையும் காப்பாத்தணும்ல, இதனால நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா பயிர் காப்பீடு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வருது. சோ அதத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. சோ எப்பவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு வெள்ளம் வரும், இல்லைன்னா வறட்சி வரும். இந்த ரெண்டுலயும் யார் பாதிக்கப்படுறாங்கன்னா விவசாயி தான் பாதிக்கப்படுவாங்க. சோ அதனால இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து விவசாயிகளை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கறத மத்திய அரசு வந்து கொண்டு வராங்க. இது 18 பிப்ரவரி 2016ஆம் ஆண்டு பிரதம மந்திரி பயிர் பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் ஆனது அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது என்னைக்கு அறிமுகப்படுத்தப்படுதுன்னு கேட்கலாம். 18 பிப்ரவரி 2016ல பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டமானது அறிமுகப்படுத்தப்படுது. இந்த திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க படிச்சீங்கன்னா டக்குனு புரியாது. பட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி போய் பணத்தெல்லாம் கட்டி ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிட்டே இருப்போம். மந்த்லி இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் போட்டுட்டே இருப்போம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு தேவை ஏற்படுது, ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான செலவு வருது அப்படின்னா அப்ப அந்த இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணும்ல. அதே மாதிரிதான் இங்க விவசாயத்துறையிலயும் விவசாயிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் அவங்கதான் டெபாசிட் பண்ணி அவங்கதான் சந்தா கட்டிக்கிட்டு வரணும். வருஷத்துக்கு இவ்வளவு சந்தான்னு இருக்கு. அந்த சந்தாவை கட்டிக்கிட்டே வந்தாங்கன்னா, ஒருவேளை மழைனாலயோ வெள்ளத்தினாலயோ இல்ல வறட்சினாலயோ ஏதாவது ஒரு காரணங்களால அந்த பயிர் அவங்களுக்கு, அவங்க நிலத்துல இருக்கக்கூடிய பயிர் பாதிக்கப்படுதுன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணும்னா அவங்களுக்கு அந்த பணத்தை வழங்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அந்த வறுமையில இருந்து மீளுவதற்கான நடவடிக்கைகளை அவங்க எடுப்பாங்க. சோ அதைத்தான் இங்க இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நிறைய பேர் இதை எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னா, பயிர் காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு வெள்ளத்தால பாதிக்கப்படுது அப்படின்னா உடனே கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. அது மானியம். ஓகேங்களா? இது காப்பீடு அப்படின்னா இன்சூரன்ஸ் மாதிரி. இதுக்கு நீங்க தான் பணம் கட்டணும். சோ அப்படி உழவர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கோடைகால பயிர்களுக்கு வந்து 2% சந்தா செலுத்தணும். இதுவே குறுவை சாகுபடி பயிர்களுக்கு, ராபி பயிர்களுக்கு வந்து 1.5% வந்து சந்தா செலுத்தணும். ஆண்டுக்கு ஒரு வாட்டி 1.5% வந்து சந்தா செலுத்தணும். அதுக்கு அடுத்து தோட்ட பயிர்களுக்கு பணப்பயிர்களுக்கும் ஆண்டுக்கு 5% சந்தாவாக செலுத்தணும். ஓகேங்களா? அதாவது நான் எவ்வளவுக்கு இன்சூரன்ஸ் போடுறேன்னா, இப்ப வந்து ஒரு 1 லேக்கு இன்சூரன்ஸ் போடுறேன்னா அதுல 2% வந்து நான் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் சந்தாவா செலுத்தணும் அப்படிங்கறதுதான். ஓகேங்களா? புரியுதா? சோ இவ்வளவுதான் வந்துட்டு இந்த பகுதி. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்கு இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல ஒண்ணும் பெருசா எந்த ஒரு டேட்டாஸுமே இங்க வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க. இது என்னன்னா
பொதுவாவே காய்கறிகள், பழங்கள் எல்லாமே அறுவடை செஞ்சுட்டா கொஞ்சம் நாட்களுக்குள்ள நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தலன்னா அது என்ன ஆயிடும்? அழுகிடும். ஓகேங்களா? சோ அப்படி அழுகுறத தடுக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, குளிர்பதன சேமிப்பு கிடங்க வந்து கவர்மெண்ட் வந்து அங்கங்க ஏற்படுத்தி குடுக்குறாங்க. சோ அத பத்தி தான் இங்க குடுத்திருப்பாங்க. அதே மாரி உலக அளவுல பழங்கள் உற்பத்தியிலயும் சரி, காய்கறிகள் உற்பத்தியிலயும் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா, 2வது இடத்துல இருக்கு. அப்ப முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா, சைனா இருக்கு. ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த மாரி நம்ம அறுவடை செய்யக்கூடிய அந்த பழங்களா இருக்கட்டும், இல்ல காய்கறிகளா இருக்கட்டும், அது நுகர்வோரை அடையும் நேரத்துல அந்த பண்டத்துடைய தரமானது என்ன ஆகுது அப்படின்னா குறையுது கொஞ்சம். ஏன்னா நாட்கள் போக போக என்ன ஆகும்? அதோடைய தரமானது குறையும். ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ஃப்ரெஷ்னஸ் அப்படியே கம்மியாச்சுன்னா நம்ம விலை கம்மியா குடுத்து தானே வாங்குவோம். இப்ப வெண்டைக்காயே இருக்கு. உடைச்ச உடனே வாங்குறதுன்னா எவ்வளவு விலை சொன்னாலும் நம்ம வாங்கிடுவோம். அதுவே கொஞ்சம் வாடி போய் இருந்துச்சு அப்படின்னா, அதான் வாடி போய் தானே இருக்கு. குடு ரூ. 10 அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறோம்ல. சோ அப்ப தரம் குறையும் பொழுது அந்த விவசாயிக்கான ஊதியமும் குறைக்கப்படுது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக தான் இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா இத வந்துட்டு இந்திய அரசும் வேளாண் அமைச்சகமும் 1955ஆம் ஆண்டு இன்றியமையா பொருட்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை 1964ல ஏற்படுத்துறாங்க. சோ இதெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட இதனால எந்த ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா இருந்த போதிலும் இன்றளவும் குளிர்பதன சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவுல இல்ல. இன்னைக்கு அளவுக்குமே வந்துட்டு இதெல்லாம் சேமிச்சு வைக்கிற அளவுக்கு இல்ல. அண்ட் இது யாரும் இப்போ வந்து பயன்படுத்துறதும் இல்ல பெரிய அளவுல. அடுத்தது இந்த உழவர் கடன் அட்டை திட்டம். இது ரொம்ப முக்கியம். கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது. சோ இந்த உழவன் கடன் அட்டை திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, கடன் தேவைப்படுகிற ஒரு உழவரின் தகுதிக்கேற்ப கடன் வந்து மிக எளிதாக மற்றும் சரியான நேரத்துல வழங்குறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் வந்து இந்த கிஷான் கார்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லார்கிட்டயுமே இருக்கும். கேசிசி அப்படிம்பாங்க. கிஷான் கார்டு. ஓகேங்களா? சோ கிஷான் கிரெடிட் கார்டு. சோ இது வந்து ஒரு விவசாயிக்கு கடன் தேவைப்படும் பொழுது, அந்த விவசாயியுடைய தகுதிக்கேற்ப அவங்க கிட்ட எவ்வளவு நிலம் இருக்கோ அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு வந்து கடன் வழங்குவாங்க. இது வந்து எளிமையா வந்துட்டு கடன் வாங்குறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இது. சோ இது வந்து 1998ல தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது இப்போ நான் வந்துட்டு ஒரு முறைசாரா வங்கியில போய் கடன் கேட்டேன். வேளாண்மை செய்யறதுக்காக கடன் கேட்டேன்னா, அங்க வட்டி விகிதமானது அதிகமா இருக்கும். சோ அதனால அந்த வட்டி விகிதம் குறைவாக இந்த கிசான் கார்டு மூலியமா வந்துட்டு நம்ம வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? சோ அதற்காகத்தான் இந்த கிசான் கார்டு. அடுத்தது அறுவடைக்கு பின்பு எடுக்கப்படும் நடவடிக்கைகள். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் 2012, 13ஆம் ஆண்டிற்கான விவரங்களைக் கொண்டு 2014ஆம் ஆண்டு மொத்த விற்பனை விலையில் வேளாண்மையில் அறுவடைக்கு பின்பு ஓராண்டுக்கான இழப்பீடு 92,651 கோடியாக கணித்துள்ளது. அதாவது மொத்தமா விற்பனை ஆனதுல கிட்டத்தட்ட ஒரு 92,651 crore வந்து வேஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றாங்க. இழப்பு ஆயிருக்கு அப்படின்றாங்க. அதாவது இந்த காய்கறிகள் அழுகுறது, பழங்கள் அழுகுறது அந்த மாதிரி அழுகுறதுனால ஏற்பட்ட விரயம் தான் வந்து இந்த இது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதான் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. வேளாண் விளைபொருட்களின் விரயங்களை குறைப்பதற்காகவும், அறுவடைக்கு பின்பு ஏற்படக்கூடிய இந்த இழப்புகளை குறைப்பதற்காகவும், உணவு பதப்படுத்தவும் தொழிற்சாலைகளின் அமைச்சகம் மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளையும் நடைமுறைப்படுத்தியுள்ளது. ஓகேங்களா? அப்ப இந்த ப்ராசஸ்ல அதாவது வேளாண் விளைபொருட்களுடைய விரயம்னா தேவையற்ற செலவுகள்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த வேளாண் விளைபொருட்கள் மேல வரக்கூடிய இந்த தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்காகவும், அறுவடைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய இழப்புகளை குறைப்பதற்காகவும், உணவை பதப்படுத்துவதற்காகவும் தொழிற்சாலைகளின் அமைச்சகமானது மத்திய அரசு திட்டங்களின் பல்வேறு அமைப்புகளை நடைமுறைப்படுத்தியுள்ளது அப்படின்றாங்க. சோ இது என்னென்ன அமைப்புகள் அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டே போதும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தோட்டக்கலை அல்லாத பொருட்களின் அறுவடைக்கு பின்பு ஏற்படும் இழப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளைநிலங்களில் இருந்து நுகர்வோர் வரையிலான அல்லது உற்பத்தி பகுதியிலிருந்து அங்காடி வரையிலான ஒருங்கிணைந்த குளிர்பதன வசதி பதப்படுத்தும் கட்டமைப்பு வசதிகளையும் இந்திய அரசு செய்துள்ளது. ஆனால் இந்த பதப்படுத்தும் கட்டமைப்பு வசதிகளை இந்திய அரசு செய்து கொடுத்தாலும் அதனால எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா
இந்த மாதிரி பொருட்கள், அதாவது பழங்கள், காய்கறிகள் எல்லாமே வந்து அழுகக்கூடிய தன்மை இருக்கும். இதனால பெரிய இழப்பீடுகள்லாம் ஏற்படத்தான் ஆகுது. சோ அதனால கவர்மெண்ட் வந்து இந்த குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பட் இருந்தாலுமே இதனால எந்த ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றமும் கிடைக்கல அப்படிங்கறதுதான் இந்த ஒட்டுமொத்தமா இந்த 2 பேஜ்ல இவங்க மென்ஷன் பண்ண நினைக்கிறதே. ஓகேங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு, அக்ரிகல்ச்சரல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படிங்கிறது தான் இது. வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு வேளாண்மை அல்லது தோட்டப்பயிர்கள் அல்லது கால்நடை பொருட்களை வணிகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்படியான அமைப்பு தான் இந்த வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு. அதாவது வேளாண்மை, தோட்டப்பயிர்கள், கால்நடைகள் இந்த பொருட்களை எல்லாம் விற்பதற்காக மாநில அரசினால உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த வேளாண் பொருட்களுக்கான அங்காடி குழு. சோ இதோடைய பணிகள் என்னென்ன அப்படின்னா, வேளாண் அங்காடிகள்ல அரசு தனியார் கூட்டுறவை வளர்ச்சி பெற செய்தல். அதாவது இது வந்து ஒரு மாநில அரசினால உருவாக்கப்பட்ட, அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? சோ அப்ப அரசுக்கும் தனியாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவை வளர்ச்சி பெற செய்வதுதான் இதோடைய முதல் பணியா இருக்கு. அடுத்தது அங்காடிகள் சார்ந்த விரிவாக்க பணிகளை உழவர்களுக்கு வழங்குது. அடுத்தது விலை நிர்ணயித்தல். அதாவது இந்த அமைப்பு தான் வந்து ஒரு பொருளுக்கான விலையை நிர்ணயிக்கும். விலை நிர்ணயிக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ நான் இந்த அமைப்பு என்ன பண்ணும்னா, இப்ப நான் வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்னா, என்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு தக்காளி வாங்குறாங்க அப்படின்னா, அந்த தக்காளி ஒரு 110 ரூபாய்க்கு நுகர்வோர் கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. அப்ப பெருமளவு லாபமானது உழவர்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல அந்த வெளிப்படை தன்மையானது இருக்கும். இங்க பாருப்பா, உன்கிட்ட 100 ரூபாய்க்கு வாங்கினா என்கிட்ட 110 ரூபாய்க்கு கொடுத்த எனக்கு 10 ரூபாய் கமிஷன். ஓகேவா? சோ அப்படின்ற மாதிரி அந்த வெளிப்படை தன்மையானது இருக்கும். அங்காடி பரிமாற்றங்களிலும் வெளிப்படை தன்மையை கொண்டு வருவதற்காக இது பண்ணதுதான் இந்த அமைப்பு. அடுத்தது வேளாண் உற்பத்திகளை விற்பனை செய்த அதே நாளில் உழவர்களுக்கு பணம் செலுத்துவதை உறுதி செய்தல். இது மட்டும் இல்லாம இவங்க அந்த உழவர்கள் கிட்ட இருந்து வாங்கின அந்த பொருட்களை விற்பனை செஞ்ச உடனே அன்னன்னைக்கு அந்த பணத்தை செட்டில் பண்ணணும் அப்படிங்கறதையும் கொண்டு வராங்க. வேளாண் நடவடிக்கைகளை ஊக்குவித்தல். அடுத்தது வேளாண் பொருட்களின் வரவையும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவ்வப்போது காட்சிப்படுத்துதல். இதெல்லாம் தான் இதோடைய பணிகளாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய வேளாண் நெருக்கடி. சோ இடுபொருட்களின் செலவு உயர்வு அப்படின்றாங்க. அது என்ன இடுபொருட்கள் அப்படின்னா, விதையிடுதல். விதையுடைய விலையானது அதிகப்படும். விலை, உரங்கள் இதெல்லாமே அதிகமாகும். அதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. விதைகள் தான் வந்து ஒரு உழவருக்கான மிகப்பெரிய உள்ளீட்டு பொருள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தாராளமயமாக்கப்படுவதற்கு முன்னாடி உழவர்கள் வந்து மாநில அரசாங்க நிறுவனங்கள்ட்ட இருந்துதான் விதைகளை பெற்று பெற்று விதைச்சு பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ இந்த தாராளமயமாக்கல் நடந்துச்சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விதை அங்காடிகள்லாம் வந்து தனியார் நிறுவனங்களும் வந்து விதைகளை விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாநில அரசு விதை சேல் பண்ற இதையே வந்துட்டு நிறுத்திட்டாங்க. சோ இப்ப நம்ம வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கோம் அப்படின்னா தனியாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ இதனால இந்த விதையுடைய விலையானது 2 மடங்காக அதிகரிச்சிருச்சு. அப்ப இது வந்து உழவர்களை வந்து மாநில அரசு கிட்ட முன்னாடி இருந்துச்சு இல்ல, அந்த முறையே நல்லா பெட்டரா தான் இருந்துச்சு. ஆனா இது தனியார் கையில போகிறதுனால இவங்களுக்கு பாதிப்பு 2 மடங்காயிருச்சு. விலைகள் உயர்ந்துருச்சு, போலி விதைகள் வந்துச்சு. சோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது வேளாண் மானிய குறைப்பு. ஏற்றுமதி நோக்கத்தோடு மிளகாய், பருத்தி, புகையிலை முதலான பணப்பயிர்கள் பாரம்பரிய பயிர்களோடு ஊடு பயிர்களாக வளர்ப்பதற்கு உழவர்களை ஊக்குவித்தனர். சோ தாராளமயமாக்கல் கொள்கை பூச்சிக்கொல்லி மருந்துகள், மானிய உரமானியம் ஆகியவற்றை குறைத்து விட்டதால் உரங்களின் விலைகள் 300% விழுக்காடு அளவுக்கு அதிகரித்தன. மின் கட்டணங்களும் அதிகரித்தன. ஆனால் வேளாண் பொருட்களின் விலை அந்த அளவுக்கு உயரவில்லை அப்படின்றாங்க. சோ இப்ப இந்த தாராளமயமாக்கல் கொள்கையினால, இந்த புதிய தொழில் கொள்கையினால என்ன ஆகுதுன்னா, பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கான மானியம், உரத்துக்கான கவர்மெண்ட் கொடுக்க மானியம் இதெல்லாமே குறையுது. சோ அப்படி அவங்க மானியம் குறையுது அப்படிங்கும் பொழுது அந்த உரங்களுடைய விலைகள்லாம் அதிகரிக்குது. சோ மின் கட்டணங்கள் உயருது. அப்போ இந்த பொருட்கள் எல்லாம், அதாவது நான் வந்து விவசாயம் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான பொருட்கள். அப்ப இந்த பொருட்களுடைய விலையானது உயரும் பொழுது நான் விளைவிச்சு கொண்டு போய் கொடுக்குற அந்த ஈல்டும் வந்து அதிக அளவு கொடுத்து வாங்கணும் இல்ல, அதிக விலை கொடுத்து வாங்கணும் இல்ல. அப்ப என்னுடைய பொருளுக்கு, என்னுடைய விளைச்சலுக்கு அதிக விலை கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. சோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. விலையும் அந்த அளவுக்கு உயரவில்லை. இறக்குமதி சுங்க வரி குறைப்பு. உலகமயமாதலின் விளைவாக இறக்குமதி மேல் விதிக்கப்பட்டிருந்த வரிகள்
குறைக்கப்பட்டன. அத்துடன் 2001ஆம் ஆண்டில் 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது. இதன் விளைவாக இறக்குமதி மலிந்து பொருட்கள் அங்காடியில் குவிந்தன. இதனால் பருத்தி, மிளகு முதலான பயிர் விலைகள் சரிந்தன. எப்பவுமே இறக்குமதியுடைய வரியானது குறையுது அப்படின்னா, அப்போ பல்வேறு நாடுகள்ல இருந்து பல பொருட்கள் வந்து இந்தியாவுல வந்து குவிச்சிருவாங்க. சோ அப்படிங்கும் பொழுது குறைந்த விலையிலேயே அந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். அப்ப இங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள்ல வந்து விலை அதிகமா இருக்கும். அப்படிங்கும் பொழுது மக்கள் எதுதான் வாங்குவோம்? இப்ப இம்போர்ட்டட் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வாங்குவோம். சோ அதனால பல பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல். 1991ஆம் ஆண்டுக்கு பின்னாடி நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கி உட்பட வணிக வங்கிகளின் கடனளிப்பு முறையில் ஏற்பட்ட பெரும் மாற்றத்தால் வேளாண்மைக்கு போதுமான கடனுதவி அளிக்க இயலவில்லை. சோ இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்களால், அதாவது வணிக வங்கி கடனளிப்பு முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள்னால வேளாண்மைக்கு வந்து போதுமான அளவு கடன் வந்து அளிக்க முடியல. இப்போ ஒரு விவசாயி வந்து கடன் கேட்கிறான்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கடன் கொடுக்க முடியாத ஒரு நிலையானது ஏற்பட்டுச்சு. சோ அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு பேங்க் கடன் கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எங்க போவோம்? வட்டிக்கு கொடுக்கறவங்க கிட்ட போவோம். சோ அப்படி போகும் பொழுது அதிக வட்டி வசூலிக்கக்கூடிய வட்டிக்காரர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமையானது விவசாயிகளுக்கு வந்துச்சு. ஓகேங்களா? சோ அதைத்தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புதிய பொருளாதார கொள்கைகள் எல்லாமே வந்து மற்ற தொழில்கள் வளர்ச்சிக்கு உதவுச்சு. ஆனா விவசாய தொழில் நலிவுறுவதற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்தது வணிக கொள்கை சீர்திருத்தங்கள். 1991ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் புதிய வணிக கொள்கையின் முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடையில்லா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. அது என்ன தடையில்லா இறக்குமதி ஏற்றுமதினா, இதற்கு முன்னாடி 1991க்கு முன்னாடி வரைக்கும் இறக்குமதியிலன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்துச்சு. அப்ப இறக்குமதிங்கிறது ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒன்றாக காணப்பட்டுச்சு. ஆனா 1991க்கு அப்புறம், அதாவது 92ஆம் ஆண்டுல இருந்து இறக்குமதியானது வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் மூலம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அது என்ன வரையறுக்கப்பட்ட எதிர்மறை பட்டியல் அப்படின்னா, இந்தந்த பொருட்களை மட்டும் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல இல்லாத மத்த எல்லா பொருளையும் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரி. சோ அப்ப இறக்குமதிக்கு மீதான அந்த தடையானது நீக்கப்படுகிறது. பல்வேறு பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த அந்த இறக்குமதி தடையானது நீக்கப்படுது. சோ வெறும் 71 பொருட்களுக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. சோ அதனால பல பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்தது சுங்க கட்டண அமைப்பும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதலும். ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. உச்ச அளவாக 50% விழுக்காடு குறைக்க பரிந்துரைத்தது. இந்த தீர்வுகளை படிப்படியாக குறைப்பதன் மூலம் 1991-92ஆம் ஆண்டுக்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரியானது 300%லிருந்து 150%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. சோ இந்த ராஜா செல்லையா குழு அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறக்குமதி வரிய வந்து இன்னும் நீங்க குறைக்கணும். இன்னும் சொல்ல போனா ஒரு 50% குறைக்கணும் அப்படின்றாங்க. சோ ஆல்ரெடி இறக்குமதி வரி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 300% இருக்கு. சோ இப்ப இதுல 50%னா 150% மட்டும்தான். இதுல பாதி எவ்வளவுனா 150%. அப்ப அந்த அளவுக்கு வந்து இறக்குமதி வரியை குறைக்கிறாங்க. சோ அடுத்தடுத்த அறிக்கைகளில் சுங்க வரியை படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுச்சு. சோ இதனால சாதகமான ஒரு சில இதுவும் இருக்கு. அதே மாதிரி பாதகமான ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அது என்ன சாதகமான அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விலை குறையுது அப்படின்னா இங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களுடைய விலையானது அதிகமா இருக்கலாம். அப்ப அங்கிருந்து வரக்கூடிய இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை எல்லா எளிய மக்களும் வாங்கிக்க முடியும். சோ அப்படிங்கும் பொழுது இறக்குமதி வரி கம்மியா இருந்தா தான் அவன் கொண்டு வந்து இங்க கம்மியான விலைக்கு விற்பான். சோ அப்படி கம்மியான விலைக்கு அவன் விற்கும் பொழுதுதான் எல்லா மக்களாலையும் அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது சாதகமானது. அதுவே பாதகமானது அப்படின்னா, ஃபாரின்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க வந்து இம்போர்ட் பண்ணிட்டான் அப்படின்னா, அப்ப இங்க இருக்க நிறுவனங்களுக்கு அது பாதகமானதா மாறும். ஓகேங்களா? சோ ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்கும் ஒவ்வொரு பிளானுக்கு பின்னாடியுமே. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை. இந்திய அரசு வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி என்ன பண்ணுது அப்படின்னா 2015 to 2020க்கான ஒரு புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கையை வந்து அறிவிக்குது. அது என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. என்னன்னா ஏற்றுமதி சூழலை மேம்படுத்துதல். அதாவது ஏற்றுமதியை மேம்படுத்தணும் அப்படின்னா இங்க உள்நாட்டுல உற்பத்தி அதிகமா இருக்கணும். உள்நாட்டுல உற்பத்தி அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய தேவைக்கு போக மீதி இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்றுமதி பண்ணுவோம். சோ அப்படிங்கும் பொழுது உற்பத்தி அதிகரிக்கணும், ஏற்றுமதிக்கான சூழலை மேம்படுத்தணும். அப்ப உற்பத்தி அதிகரிக்கணும்னா இந்திய
இந்தியாவுல தயாரிக்கணும். அப்ப இந்தியாவுல தயாரிக்கணும். மின்னணு இந்தியா முதலான திட்டங்களுக்கு ஆதரவளித்தலே இந்த கொள்கையின் முக்கியமான நோக்கமாகும் அப்படின்றாங்க. அப்ப இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையுடைய நோக்கம் என்ன? ஒண்ணு, ஏற்றுமதி சூழலை மேம்படுத்துறது. அடுத்தது உற்பத்தி அதிகரிக்கணும். எல்லாமே மேக் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். அடுத்தது டிஜிட்டல் இந்தியாவா மாத்தணும். சோ இதெல்லாம் தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையுடைய முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. ஓகேங்களா? சிறப்பு கூறுகள் அப்படின்னா ஏற்றுமதி உதவிகளை 25% அளவு குறைக்கவும், இந்திய பொருட்களை ஊக்குவிக்கவும் இந்திய தயாரிப்பு என்ற கருத்து உருவாக்கப்பட்டது. சோ அப்ப இந்திய பொருட்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி ஏற்றுமதிகளுக்கான உதவிகளை 25% குறைப்பதற்காகவும் தான் இந்த இந்திய தயாரிப்பு அப்படிங்கிற மேக் இன் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. அடுத்தது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்ததுனாலதான் இப்பெல்லாம் டாக்ஸ் ஃபைல் பண்றது அப்படின்னா ஆன்லைன்ல டாக்ஸ் ஃபைல் பண்றோம். அதுதான் இங்க கொடுத்திருப்பாங்க. அப்ப வரித்தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் செலுத்துதல், இது எல்லாமே வந்துட்டு ஆன்லைன்ல நம்ம பண்ண முடியுது. அதற்கான காரணம் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி மாத்தினதுனாலதான். அடுத்தது, இப்போ ஏற்றுமதியாளர் இறக்குமதியாளர்கள் வந்து தங்களுடைய விவர ஆவணங்களை, அசல் நகல்களை மீண்டும் மீண்டும் ஒப்படைக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா என்னுடைய ஃபுல் டீடைல்ஸும் கொண்டு போய் ஒவ்வொரு வாட்டி கவர்மெண்ட் கிட்ட நான் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒன்ஸ் நான் வந்துட்டு இந்த ஆன்லைன் போர்ட்டல்ல நான் என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவே போதுமானது. ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாதுகாப்பு, ராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் முதலான தொடர்பான ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்கள் ஆகும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க படிக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இந்த ஸ்கோமெட் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கோமெட் லைசன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நாளுக்கு தான் வேலிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 மாசத்துக்கு மட்டும்தான் இந்த லைசன்ஸ் செல்லுபடி ஆகும். இந்த லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் பாதுகாப்புத்துறை, ராணுவ கிடங்கு, விண்வெளி மற்றும் அணு ஆற்றல் இது தொடர்பான பொருட்களை உங்களால ஏற்றுமதி பண்ணவோ அல்லது இறக்குமதி பண்ணவோ முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்டானது, நாட்டுடைய பாதுகாப்பு ரிலேட்டடான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஏன்னா அணு ஆயுதங்கள், அணு ஆற்றல்கள்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஒரு டிசாஸ்டரே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதனால இதெல்லாம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கும் போது இதற்கான லைசன்ஸ் வாங்கினா மட்டும்தான் இந்த பொருட்களை எல்லாத்தையும் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ண முடியும். சோ அந்த லைசன்ஸ் எவ்வளவு நாளுக்கு மட்டும்தான் அப்படின்னா 24 மந்த்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் எதற்காக உருவாக்கப்படுது அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலமானது உருவாக்கப்படுது. அதாவது வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியால வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக கொண்டு வரதுதான் வந்துட்டு இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். சோ இதுல இன்னும் என்னென்ன நோக்கம் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இங்க கொடுத்திருப்பாங்க. அனுமதி வழங்குதலில் பெருகி இருந்த கட்டுப்பாடுகள், அதாவது ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா அந்த தொழிலுக்கு அனுமதி வாங்கணும். அப்ப அதுல நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருந்தாங்க. சோ அந்த கட்டுப்பாடுகளை கலைப்பதற்காகவும் உள்கட்டமைப்பு வசதி இல்லாமல் இருந்துச்சு. அப்ப அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை டெவலப் பண்றதுக்காகவும் குறைவான நிதி தான் இருந்துச்சு. அப்ப அந்த குறைவான நிதி, இந்த மாதிரியான குறைபாடுகளை எல்லாத்தையும் சமாளிப்பதற்காகத்தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறது 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து இந்த சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையானது உருவாக்கப்படுது. ஓகேங்களா? அடுத்தது பொருளாதார சீர்திருத்தங்கள்ல ஒரு பகுதியாக வணிக காரணங்களுக்காகவும் தொழில் காரணங்களுக்காகவும் அரசாங்கம் நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையானது தொடங்கப்பட்டது. சோ அப்ப வணிக காரணங்களுக்காகவும் தொழில் காரணங்களுக்காகவும் இந்த பொருளாதாரத்துல ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள்னால அரசு என்ன பண்ணுச்சு? நிலங்களை கையகப்படுத்துச்சு. அப்ப யாரோட நிலங்களை? விவசாயிகளோட நிலங்களை. சோ இந்த மாதிரி இவங்க நிலங்களை விவசாயிகள் கிட்ட இருந்து கையகப்படுத்துறதுனால விவசாயிகள் தங்களுடைய விளை நிலங்களையும் வாழ்வாதாரத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. ஓகேங்களா? உலகமயமாதலோடு கூடிய ஏற்றுமதி முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி அடைவதற்காக பல நாடுகளில் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலமானது அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது ஏற்றுமதி வளர்ச்சி அடையணும். ஏற்றுமதி ஏன் வளர்ச்சி அடையணும்? நம்ம நாட்டுல உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு அதிக அளவுல விற்பனை செஞ்சோம் அப்படின்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் உயரும். சோ இப்ப நம்ம நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதற்காகவும் தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலமானது உருவாக்கப்படுது. ஓகேங்களா? சோ அதன்படி எங்க முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க. ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகள் பயன்பாட்டை உணர்ந்த நாடுகள்ல முதன்மையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. சோ அப்ப இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணினாதான் நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரம் உயரும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே முதல்ல உணர்ந்தது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா. சோ அப்படி உணர்ந்துட்டு அப்ப ஏற்றுமதி செயலாக்க மண்டல மாதிரிகள் இருக்கணும். சோ இது இருந்தாதான் நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சியானது இருக்கும் அப்படிங்கறத உணர்ந்தது இந்தியா. சோ அதுக்கப்புறம் தான் இது வந்து 1965
காண்டிலால முதல்ல ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை அமைக்குது. ஓகேங்களா. இந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது, இது பல மண்டலங்களை உள்ளடக்கியதுதான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படிங்கிறது. அதாவது ஒரு கேட்டகரி மட்டும் கிடையாது, பல கேட்டகரிஸ் உள்ள இருக்கக்கூடியது. அப்ப இதுல என்னென்ன மண்டலங்கள்லாம் இருக்குன்னா, தடையில்லா வணிக மண்டலம், ஏற்றுமதி செயலாக்க மண்டலம், அடுத்தது தொழில் பூங்காக்கள். இந்த தொழில் பூங்காக்கள்ல நம்ம படிச்சிருப்போம். பொருளாதார தொழில்நுட்ப முன்னேற்ற மண்டலங்கள், உயர் தொழில்நுட்ப மண்டலங்கள், அறிவியல் பூங்காக்கள், புதுமை பூங்காக்கள், இலவச துறைமுகங்கள், நிறுவன மண்டலங்கள் போல இன்னும் பல மண்டலங்கள் இருக்கு. இது எல்லாமே சேர்த்ததுதான் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த முக்கிய நோக்கங்களை படிச்சாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா. இப்ப எதுக்காக இந்த சிறப்பு பொருளாதார மண்டலமானது உருவாக்கப்படணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதுதான். வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க. அப்ப வெளிநாடுகள்ல இருந்து அதிக அளவு முதலீடானது கொண்டு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணணும். சோ அதனை ஈர்ப்பதற்காக, வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்காகத்தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்லாம் இருக்கு. சோ வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஈர்த்து நம் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கறதுதான் இதோடைய முக்கிய நோக்கம். அடுத்தது உலக ஏற்றுமதியில நம்மளுடைய பங்கினை அதிகரிக்கிறது, கூடுதல் பொருளாதார நடவடிக்கைகளை உருவாக்குறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறது, உலக அங்காடி தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்றது, இதெல்லாம் தான் வந்துட்டு முக்கிய நோக்கங்களா இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது சிறப்பு பொருளாதார மண்டலத்துடைய முக்கிய இயல்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்டலம் இருக்கக்கூடிய பகுதியானது ஒரு பாதுகாப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து போர்ட் ஆஃப் அப்ரூவல் BOA அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட் ஆஃப் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் எல்லாத்தையுமே நிர்வகிக்கும். டைரக்டா கவர்மெண்ட் உடைய கண்ட்ரோல்ல இருக்காது. போர்ட் ஆஃப் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாகத்தான் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலமானது நிர்வகிக்கப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் அமையப்பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சிறப்பு பொருளாதார மண்டலத்துல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்குலாம் வந்துட்டு நிறைய சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால அரசு சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இந்த மண்டலத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடையாது. அப்படின்னா 100% கிடையாதுன்னா கிடையாது. ஒரு சில சட்டத்திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா. சோ இதனால் சமூகமும் சுற்றுப்புற சூழலும் பாதிக்கப்படுது. ஏன்னா அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படல அப்படின்னாலே அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மக்களை பாதிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். ஓகேங்களா. சோ அததான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க இவங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நில சீர்திருத்தங்கள், நிதி சீர்திருத்தங்கள். அது என்ன நிதி சீர்திருத்தங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டுல வந்துட்டு நிதி ஒழுங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று. கரெக்டா. சோ ஏன்னா நிதி ஒழுங்கு இருந்தாதான் நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்படும். அப்பதான் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம மக்கள் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா ஒரு கட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள் எல்லாம் வந்துட்டு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். சோ அப்ப அந்த நாடுகள்ல அந்த நிதி ஒழுங்கு முறையானது சரியாக இல்லாததான் காரணமா இருக்கும். ஓகேங்களா. சோ இதனால என்ன பண்றாங்கன்னா, நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3% மேல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி IMF வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க. அதாவது பன்னாட்டு பண நிதியம் என்ன சொல்லுதுன்னா, நிதி பற்றாக்குறைங்கிறது 3%க்கு மேல போயிடக்கூடாது. எதுல இருந்து 3%க்கு மேல போயிடக்கூடாதுன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில இருந்து 3%க்கு மேல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியை GDP அப்படின்னு சொல்லுவோமா, இதுல இருந்து நம்ம நாட்டுக்கான எவ்வளவு செலவாகுதோ அதை கழிப்போம். சோ இந்த செலவு, இந்த நம்மளுடைய வரவை விட செலவு அதிகமா இருக்கும் பொழுது நிதி பற்றாக்குறையானது ஏற்படும். அதைத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி நிதி பற்றாக்குறை ஏற்படுறது தப்பு இல்ல. ஆனா அது 3%க்கு மேல போயிட்டா அது கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர முடியாது அப்படின்றாங்க. அதுதான். சோ இந்த வழியில் அரசானது வரவு செலவு திட்டத்தில் செலவுகளை இலக்காக கொண்டு வருவாயை பெருக்கும் நேரடி வரி அளவை மாற்றி அமைப்பதால் ஆடம்பர நுகர்வானது குறையும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம நாட்டுல எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து, இந்த நாட்டை வச்சு கம்பேர் பண்றதுக்கு நீங்க வீட்டை வச்சு பண்ணலாம். சோ உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவாகுது அப்படின்னா அந்த ஒரு மாசத்துக்கு ஆகுற செலவை சமாளிக்கிற அளவுக்கு உங்களுடைய வருமானம் இருக்கணும். சோ அந்த மாதிரிதான் ஒரு நாட்டுடைய செலவு எவ்வளவோ அந்த செலவை சமாளிப்பதற்கு ஏற்ற அளவுக்கு வருவாயை ஈட்டணும். சோ அந்த மாதிரிதான் நேரடி வரி அளவை மாற்றி அமைப்பது. சோ நேரடி வரி அளவை வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா மாற்றி அமைக்கும். ஓகேங்களா.
சோ அப்ப இது என்ன அப்படி நேரடி வரினா உங்களுக்கே தெரியும். மக்கள் கிட்ட டாக்ஸ் போடுறதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சோ ஒரு சில இதுல நேரடியாக வரி வசூலிப்பாங்க. அந்த நேரடி வரி வசூலிக்கிறதுல ஒரு வரிகள் அதிகப்படுத்துறதன் மூலியமாகவோ அல்லது குறைக்கிறதன் மூலமாகவோ அந்த நிதி பற்றாக்குறை வந்து கண்ட்ரோலுக்கு கீழே எப்பவுமே வச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தது பொது நிதியை கூட்டுவதிலும் பொது செலவை குறைப்பதிலும் அரசாங்கம் மிக குறியாக இருந்தது அப்படின்றாங்க. பொது நிதியை கூட்டுவது அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து நிதியை திரட்டுவது. ஓகேங்களா? பொது செலவை குறைப்பது அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். அதை விட அதிகமா பண்ணிடக்கூடாது. சோ அந்த மாதிரி ஒரு நாடு பொது செலவு பாதுகாப்பு விஷயத்துக்கா இருக்கட்டும், இல்ல சுகாதாரத்துக்கா இருக்கட்டும், கல்விக்கா இருக்கட்டும், இதெல்லாம் தான் பொது செலவு. ஒரு நாட்டுடைய பொது செலவு அப்படின்னா கல்விக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றது, ஒரு வாட்டருக்காக செலவு பண்றது, பாதுகாப்புக்காக செலவு பண்றது இதெல்லாம் தான். சோ அப்ப அந்த பொது செலவை எல்லாம் குறைக்கணும். குறைக்கிறது குறியாக வைத்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது செலவை குறைக்கும் முகம்தான் உரமானியமும் சர்க்கரை மானியமும் குறைக்கப்பட்டன. அதாவது இந்த பொது செலவை குறைக்கணும் அப்படிங்கும் பொழுது இப்ப மக்களுக்கு அதிக அளவு மானியங்கள் வழங்கணும் அப்படின்னா அது எங்க போய் நிக்கும்னா நம்மளுடைய பொது நிதியில இருந்துதான் அந்த மானியங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது பொது நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு, நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சுன்னா அது இதை விட மோசமா போயிடும். அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த மானியங்கள் எல்லாத்தையும் குறைக்கிறாங்க. வருவாயை அதிகப்படுத்த பொது சொத்துக்கள் விற்கப்பட்டன. அரசு நலத்திட்டங்களுக்கான நிதியை படிப்படியாக குறைத்தது. தொழில்துறை நிறுவனங்கள் மீதான தாக்கங்களை குறைத்து இதனால் ஏழை மக்களின் மீதான தாக்கத்தை அதிகரித்தது அப்படின்றாங்க. அரசு நலத்திட்டங்களுக்கான நிதிகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சாங்க. ஏன்னா நிறைய ஸ்கீம்ஸ் குடுக்கலாம் தான் கவர்மெண்ட். குடுத்துட்டே இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் திவாலாயிடும். சோ அதான். ஆனா இவங்க வந்து தொழில்துறை நிறுவனங்கள் மீது இருந்த தாக்கங்களை எல்லாத்தையுமே இந்த பொருளாதார கொள்கையின் மூலமாக தாராளமயமாக்கல், லிபரலைசேஷன் இதுல தனியார்மயமாக்கல் இதன் மூலமாக வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை நீக்கினாங்க தொழில்துறையின் மேல. ஆனா அந்த கட்டுப்பாடுகள் நீக்கிறதுனால அது யாருக்கு பிரஷரைஸ்ட் ஆச்சு அப்படின்னா மக்களுக்கு பிரஷரைஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அடுத்தது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரிகள் குறித்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு இதுனா இந்த பகுதி தான். ஓகேங்களா? சோ நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் பணிகள் மீது விதிக்கப்படக்கூடிய வரிதான் இந்த பண்டங்கள் பணிகள் வரி. அதாவது நம்ம ஒரு சேவை பெறுறோம் அப்படின்னா அந்த சேவைக்காக நம்ம செலுத்தக்கூடிய வரி பணிகள் வரி. நம்ம ஒரு பண்டத்தை வாங்கி நுகர்கிறோம் அப்படின்னா அதற்காக நம்ம செலுத்தக்கூடிய வரி பண்டங்கள் வரி. சோ அதான் அப்ப பண்டங்கள் பணிகள் வரி அப்படின்னா சேவைனா பல்வேறு சேவைகள் இருக்கு. இப்ப டிரான்ஸ்போர்டேஷன்லாம் பணிகள் துறைக்கு கீழே தான் வரும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த லெசன்ஸ்லயே 7th லெசன்லயே வந்துட்டு நம்ம இதை பத்தி எல்லாம் அதிகமா படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ அதனாலதான் நீங்க தெளிவா 7th லெசன்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஈஸியா புரியும். பணிகள் வரினாலே என்னன்றது டக்குன்னு வரும். ஒரு டிரான்ஸ்போர்டேஷனு, கம்யூனிகேஷனு இது எல்லாமே இதுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? சோ அதான் அப்ப நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீது அதாவது நான் ஒரு பண்டங்கள் அது பணிகளை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதற்காக நான் கட்டக்கூடிய டாக்ஸ் தான் வந்துட்டு இந்த பண்டங்கள் பணிகள் வரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ மறைமுக வரியாக உற்பத்தி, விற்பனை, நுகர்வு ஆகியவை மீது விதிக்க இது முன்மொழியப்பட்டது. இது மத்திய அரசும் மாநில அரசும் விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது உற்பத்தி மற்றும் பண்டங்களின் பணிகள் மீதான அடுக்கு வரி பாதக விளைவை நீக்கும். இந்த வரி ஒரு முனை வரியாகும். மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது பல முனை வரியாகும். அதாவது நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம பல்வேறு டாக்ஸஸ் பே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சோ அப்ப நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பல வகையான மறைமுக வரிகளை வந்து நம்ம மேல திணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து உற்பத்தியிலயா இருக்கலாம், இல்ல விற்பனையிலயா இருக்கலாம், இல்ல நம்ம நுகரும் பொழுதா இருக்கலாம். சோ இந்த மாதிரி பல்வேறு ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம வரியை வந்து கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சோ இந்த மாதிரி மறைமுக வரிக்கு பதிலா தான் இந்த பண்டங்கள் பணிகள் வரியை வந்துட்டு ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேர்ல வந்து நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. இது வந்து என்னன்னா அடுக்கு வரியை குறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. அது என்ன அடுக்கு வரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ஒரு நெசவாலை வைத்திருக்கேன். எனக்கு வந்து பருத்தி வேணும். இப்ப நான் வந்து ஒரு ஆடை கம்பெனி வச்சிருக்கேன். அதாவது ட்ரெஸ் எல்லாம் மேக் பண்ற மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னா என்னுடைய மூலப்பொருள் என்ன பருத்தி. அப்ப நான் பருத்தியை வாங்கும் பொழுது ஒரு டாக்ஸ் பே பண்ணிருப்பேன். ஓகேங்களா? அடுத்தது இப்ப இந்த பருத்தியை நான் என்ன பண்ணுவேன்? நூலாக்குவேன். நூலாக்கி இன்னொருத்தன்கிட்ட கொடுப்பேன். அப்ப அந்த நூலாக்கி இன்னொருத்தங்கிட்ட போகும்ல அவன் இதுக்கு மேல இன்னொரு டாக்ஸ் போட்டு வாங்குவான். அவன் வந்து நூலை வச்சு சட்டை தைப்பான். அதுக்கு அவன் ஒரு டாக்ஸ் கட்டுவான். இந்த மாதிரி பல அடுக்குகள்ல நம்ம டாக்ஸ் கட்டுவோம். ஒரே ப்ராடக்ட் தான், ஒரு பருத்தி தான். அதனால இதுல இருந்து ஒரு உடை தான் நம்ம தயாரிக்க போறோம். சோ ஆனா அதுக்கு பல முறை நம்ம டாக்ஸ் கட்டிருப்போம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அடுக்கு வரி
பாதக விளைவுகளை நீக்குவதற்காகத்தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கறத கொண்டு வராங்க. இது வந்து ஒரு முனைவரி. ஒரு முனைவரினா சிங்கிள் டாக்ஸ். இது வந்து பல இதா வந்து அடுத்தடுத்து போயிட்டு இருக்காது. சோ அப்ப சிங்கிள் டாக்ஸா வரக்கூடியது. மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படிங்கிறது பல முனை வரியாகும். சோ பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி 29/3/2017 பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டு 2017 ஆண்டு ஜூலை திங்கள் முதல் நாள் நடைமுறைக்கு வந்தது. இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஜிஎஸ்டி எப்போ வந்துச்சு அப்படின்னா ஜூலை 1 2017 அன்னைக்குதான் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு வினா. ஓகேங்களா? இப்ப ஜிஎஸ்டி வந்துட்டு 0%, 5%, 12%, 18%, 28% இந்த மாதிரி பல கேட்டகரிஸ்ல பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரியில என்னென்ன வரும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது ஜிஎஸ்டி உடைய நன்மைகள் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான அடுக்கு வரிகள் விளைவுகளை நீக்கினுச்சு. பல டாக்ஸ் பே பண்ணாம ஒரே டாக்ஸ். அப்ப இது வந்து ஒரு முனை வரியாக உள்ளது. பதிவுக்கான வாசலாக உள்ளது. சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்கள் உள்ளன. இணைய வசதி மூலம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனா ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணிட்டு ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதிகமா ஜிஎஸ்டி பே பண்ணா அது ரிட்டர்ன் ஆகும். சோ அந்த இதெல்லாமே இருக்கு. சோ அதை பத்தி எல்லாம் நம்ம அடுத்தடுத்த வரக்கூடிய லெசன்ஸ்ல பார்க்கலாம். மின்னணு வணிகம் வரையறுக்கப்பட்டு உள்ளது. இதெல்லாம் அடுத்தது தளவாடங்கள் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அது என்ன தளவாடங்கள் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இப்போ நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்யறேன் அப்படின்னா அது இங்க இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போறேன் பாருங்க. அந்த இதைத்தான் வந்து தளவாடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த திறனானது அதிகரிக்கப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ்னால. அடுத்தது அமைப்பு முறையற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது. ஓகேங்களா? சோ லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பணமும் நிதித்துறை சீர்திருத்தங்களும். இச்சீர்திருத்தங்கள் வங்கி அமைப்பை மிகுந்த திறனுடையதாய் மாற்ற முயற்சித்தன. அதாவது இந்த பணமும் நிதித்துறை சீர்திருத்தங்கள் அப்படிங்கும் பொழுது இந்த நிதித்துறையில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங்கள் எல்லாமே வங்கியுடைய அமைப்பை திறனுடைய ஒன்றாக மாற்றுவதற்காக முயற்சிச்சுச்சு. வட்டி வீதங்களில் காணப்பட்ட வேறுபாடுகளை களைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. சோ இதுல ஒரு சில இதெல்லாம் முக்கியமானது. இந்த 2 பாயிண்ட் இங்க இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது. இதை நோட் பண்ணுங்க. ரொக்க இருப்பு வீதம் 1991 நரசிம்ம குழு வந்து பரிந்துரைக்கிறாங்க. என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா சட்ட ரீதியான நீர்மை விகிதம். அதாவது நீர்மை விகிதம் அப்படிங்கிறது ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர். அது என்ன எஸ்எல்ஆர் அப்படின்னா இது வந்து ஒரு பேங்கிங் டேர்ம். இது என்ன பேங்கிங் டேர்ம் அப்படின்னா இப்ப நான் ஒரு பேங்க் வச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு வந்து டெபாசிட் பண்ணுவீங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? லோன் கேட்பீங்க. கரெக்டா? ஒண்ணு என்ன பண்ணுவீங்க? டெபாசிட் பண்ணுவீங்க, இல்லைன்னா லோன் கேட்பீங்களா? இப்ப நீங்க ஒரு 4-5 பேர் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த 10,000 ரூபாய் என் கையில இருக்கு. யார் கையில? பேங்க் கையில இருக்கு. இப்போ இந்த லோன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இப்ப நீங்க டெபாசிட் பண்ணீங்கல்ல, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுச்சுன்னா யார்கிட்ட போய் கடன் கேட்பீங்க? பேங்க் கிட்ட தானே. அப்ப இன்னொருத்தன் வரான் வந்து எனக்கு ஒரு 5,000 ரூபாய் வந்து எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். சோ அப்போ அந்த 5,000 ரூபாய பேங்க் எங்க இருந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னா நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல அந்த பணத்தை தான் ரொட்டேஷன்ல இவன்ட்டு 5,000 ரூபாய கொடுத்துட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க இந்த 5,000 ரூபாய் இவங்க கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்கல்ல, கரெக்டா? சோ இப்ப இந்த பேங்க் ஆனது என்ன பண்ணுதுன்னா நீங்க போட்ட 10,000த்துல அடுத்த நாள் ஒருத்தன் வந்து 5,000 ரூபாய் கடன் கேட்கறான். இந்த பணத்துல ஒரு 5,000 ரூபாய் எடுத்து கடன் கொடுத்துருச்சு. இப்ப அடுத்த நாள் நீங்களும் வரீங்க. நீங்க வந்து நேத்து போட்டல அந்த பணத்தை திரும்ப கொடுப்பா அப்படின்றீங்க. சோ அப்படிங்கும் பொழுது இந்த 10,000 ரூபாய அந்த பேங்க் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும். இன்னைக்கு தர முடியாதுப்பா, காசு இல்ல, நாளைக்கு வாங்கலாம் சொல்ல முடியாது. ஓகேங்களா? சோ அப்படி சொல்ல முடியாதுன்னா இப்ப பேங்க் கிட்ட அந்த பணம் இல்லாதனால பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு மேல ஒரு ஆள் இருக்காங்க. அவங்கதான் யாருன்னா ஆர்பிஐ. அந்த ஆர்பிஐ கிட்ட போய் எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கடன் கொடு, நான் நான் வந்து உனக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த 5,000 ரூபாய் வாங்கி மொத்தமா ஒரு 10,000 ரூபாய உங்ககிட்ட திருப்பி கொடுத்துரும். ஓகேங்களா? சோ அப்ப ஆர்பிஐ இவனை நம்பி கடன் கொடுக்கணும் இல்லவா? அப்ப ஆர்பிஐ கிட்ட இவன் பேங்க் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ட கொடுத்து வைக்கணும். அதைத்தான் வந்து சிஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொக்க இருப்பு வீதம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ அப்ப இவன் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ட கொடுத்து ஒரு மெம்பரா அவங்க உள்ள இருந்தா மட்டும்தான் அந்த பணத்துல அவங்க திருப்பி தர மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அந்த ஒரு மினிமம் அமௌண்ட் அவங்க வந்து டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாதான் அந்த பேங்க் கேட்கும் போதெல்லாம் இவன் வந்து கடன் கொடுப்பான். கடன் கொடுத்து திரும்ப வாங்கிடுவான். ஓகேங்களா? அது அந்த மொத்த தொகையில சிஆர்ஆர்ல இருந்து எல்லாம் ரெடியூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஆனா இந்த எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது என்னன்னா நான் டெபாசிட் பண்ணக்கூடிய மொத்த பணத்தையும் எடுத்து இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துடக்கூடாது. ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கையில வச்சுக்கிட்டு தான்
இன்னொருத்தனுக்கு லோன் கொடுக்கும்பொழுது கொடுக்கணும். அப்ப இப்ப நான் யார்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியும்னா, லோன் வாங்குறவங்க கிட்ட சொல்லலாம். இவன் 5000 கேக்குறானா, 5000 எல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஒரு 2000 வேணா தரேன் அப்படின்னு சொல்லி இவன்ட்ட வேணா பேச முடியுமே தவிர, 10,000 டெபாசிட் பண்ணவங்க கிட்ட நாளைக்கு வாப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இப்போ மக்கள் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய அந்த பணத்தை எல்லாத்தையுமே மொத்தமா எடுத்து இன்னொருத்தவங்க லோன் கேட்கும் பொழுது கொடுக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த பேங்க். சோ அப்படி வச்சிட்டு இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நீர்மை விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவே ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை ஆர்பிஐ கிட்ட இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். சோ அந்த அமௌண்ட்டை தான் சிஆர்ஆர், ரொக்க இருப்பு வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ இந்த நரசிம்ம குழு வந்து என்ன பரிந்துரைக்குது அப்படின்னா, இந்த நீர்மை விகிதத்தையும் ரொக்க இருப்பு வீதத்தையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 1991ல மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா, எஸ்எல்ஆர் மற்றும் சிஆர்ஆர் விகிதங்களை மிக அதிகமாக இருந்துச்சு. அப்ப 3 ஆண்டு கால அளவுல எஸ்எல்ஆர் விகிதத்தை 38.5% 25% குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதே போன்று சிஆர்ஆர் விகிதத்தையும் 4 ஆண்டுகள்ல 3% 3 முதல் 5% குறைக்க முயற்சிகளானது மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதாவது நான் 10,000 டெபாசிட் பண்றேன் அப்படின்னா இதுல 5,000 நீ எப்பவுமே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்து அதுல வர எனக்கு நான் கடன் கொடுக்குறேன்னா சும்மா கொடுக்க மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் வாங்குவேன். சோ அதனால எனக்கு ஒரு வருமானம் வரும். அப்படிதான் பேங்க்குக்கு வருமானம் வரும். அப்போ என்கிட்ட இருக்க பணத்துல நீங்க இவ்வளவு வந்துட்டு கடன் கொடுக்க கூடாது, நான் கையில வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அதனால எனக்கு நஷ்டமாகுது அப்படின்னு பேங்க் சொல்லும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, அந்த எஸ்எல்ஆர் ரேட்டை வந்து குறைக்கிறாங்க. அப்ப 38.5% வந்து நீ இப்போ ₹100 எனக்கு யாராவது டெபாசிட் பண்றாங்கன்னா, அதுல 38.5% வந்து ₹38.50 நான் கையில வச்சுக்கணும். மீதி இருக்கிற காசை வந்து வேற யாராவது லோன் கேட்கும்போது நான் கொடுக்கலாம். ஓகேங்களா? சோ அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எப்பவுமே ஒரு பேங்க் கையில வச்சிருக்கணும். சோ அதிக அளவு வச்சிருக்கனே, இன்னும் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு மீதியை கொடுத்துடலாம்ல, நான் இன்னொருத்தவங்களுக்கு லெண்ட் பண்ணுவேன்ல அப்படிங்கும் பொழுது, சரி ஓகே 25% மட்டும் வச்சுக்கோ. ₹100 வாங்குறியா, ₹25 பேங்க்ல எப்பவுமே வச்சுக்கோ, மீதியை வேணா நீ கடன் கொடுத்துக்கோப்பா அப்படின்னு குறைக்கிறாங்க. அதே மாதிரி சிஆர்ஆர் விகிதத்தையும் 3ல இருந்து 5% வரைக்கும் குறைச்சிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வட்டி விகித தளர்வு அப்படின்னா, முன்னர் வைப்புகளுக்கான வட்டி வீதமும் வங்கி கடன்களுக்கான வட்டி வீதம் ஆகியவற்றை இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்படுத்தி வந்தது. தற்போது அவை தளர்த்தப்பட்டு உள்ளன. அதாவது முன்னாடி எல்லாம் வந்துட்டு வைப்புகளுக்கான வட்டி விகிதம் அப்படின்னா டெபாசிட்ஸ்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் ரெண்டுமே சேம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஒரு பணத்தை போட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 10,000 போடுறீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து கம்மியா தான் கொடுப்பான். ஆனா அதுவே லோன் எடுத்து பாருங்க, வட்டி அதிகமா போடுவான். ஓகேங்களா? ஏன்னா அந்த வட்டி அவனுக்கு போறது, நம்ம டெபாசிட் பண்ணும்போது வரக்கூடிய வட்டி நம்மளுக்கு வருது. அப்ப நம்ம அந்த வட்டி விகிதங்கள்ல யாரு கட்டுப்படுத்துறாங்கன்னா, ஆர்பிஐ தான் கட்டுப்படுத்திட்டு வந்துச்சு. ஆனா இப்போ ஒரு சில தளர்வுகள்லாம் அளிக்கப்படுது. பொதுத்துறை, தனியார் துறை, அயல்நாட்டு வங்கிகள் ஆகியவற்றிற்கு இடையேயான அதிகப்படியான போட்டியை எதிர்கொள்ள நிர்வாகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்படுது. அடுத்தது, செயல்பாட்டில் இருக்கும் வங்கிகளின் வலையமைப்பை பரவலாக்க வங்கிகளுக்கான கிளைகளுக்கான உரிமம் வழங்குதல் தளர்த்தப்படுது. முன்னாடி எல்லாம் ஒரு பேங்கோடைய பிரான்சஸ் வைக்கணும்னா நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ எஸ்பிஐயோட பேங்க் வந்து ஒரு ரூரல் பிளேஸ்ல வைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்னால அவங்களால ஈஸியா வைக்க முடியும். ஆனா முன்னாடி பல கட்டுப்பாடுகள் இருந்துச்சு. சோ அப்ப கிளைகளை தொடங்குவதற்கான அந்த உரிமங்கள் வழங்குறதுல வந்து தளர்த்தப்பட்டுச்சு. அந்த கட்டுப்பாடுகள்லாம் தளர்த்தப்படுது. புதிய கிளைகள் கண்டறியவும் சிறப்பு கிளைகளை திறக்கவும் வங்கிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்படுது. சோ இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு பேங்க் நினைச்சிச்சு அப்படின்னா அவங்களுடைய பிரான்ச்சை இன்னொரு இடத்துல வந்து கொண்டு வரலாம். புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்கு வழிமுறைகள் வழங்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா கூட ஒரு பேங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதற்கான வழிமுறைகளையும் கொடுத்திருக்காங்க. நரசிம்ம குழு அறிக்கையின்படி வாரா கடனையும் சொத்து மதிப்பையும் கணக்கிடுவதற்கு புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டுச்சு. அதாவது வாரா கடன் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் பேங்க்ல கடன் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் திரும்ப செலுத்தாமையே நான் போயிடுறேன் அப்படின்னா அதுதான் வாரா கடன். சோ அந்த வாரா கடனை கணக்கிடக்கூடிய முறைக்கும் சொத்து மதிப்பினை கணக்கிடுவதற்கும் ஒரு புதிய முறைகளை வந்து இந்த குழுவானது பரிந்துரைத்தாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த பகுதியில கொடுத்திருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த புதிய தொழில் கொள்கையோடைய இயர் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். சோ மற்றபடி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரீடு விட்டா போதும். ஏன்னா இது ஜஸ்ட்
என்ன அப்படிங்கறது மட்டும்தான் இங்க சொல்லிருப்பாங்களே தவிர பெருசா எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு இந்த லெசன்ல நம்மளுக்கு இருக்காது. ஓகேங்களா? சோ இந்த லெசன்ல உங்களுக்கு நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் புரியலன்னா கூட நீங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் உங்களுக்கு மெசேஜ்ல சொல்றேன். ஓகேங்களா? For more videos, stay tuned with BAVOOK. Thank you.